I was a star in college. Everybody wanted to be my friends, like, you know. இப்பனா எல்லாருக்கும் தெரியும். When I crossed, no, when everybody was in this the gown, and the yellow gown. See, இவங்கலாம் உன் கூட தான் சுத்துறாங்க, ஆனா எல்லாரும் அங்க இருக்காங்க. ஆனா நீ பாரு அரியர் எக்ஸாம் எழுத போயிட்டு இருக்க. ஒரு கதை பேப்பர்ல ஒர்க் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா தப்பாகாது. நீங்க என்னைக்கு ஒரு 120 பேஜஸ் பவுண்ட் எடுக்கிறீங்களோ, you will be confident that you are a director. ஓய்மா கடவுளே ஏன் ஸ்பெஷல்னா, whatever I read through Brooks and everything, I implemented through ஓய்மா கடவுளே, and it went multiple drafts. Honestly, Dragon நான் ஒரு டிராஃப்ட் தான் எழுதினேன். அது ஏன் ஒரு டிராஃப்ட்னா, பிகாஸ் ஆஃப் ஓய்மா கடவுளே. I know the process of ஒரு இது மாறுது, இங்க தொட்டா அங்க வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இங்க மாத்தலா entire script will get changed. சி என்னன்னா, இந்த படத்தோட பியூட்டி இது, இந்த படத்துல யாரானா நீங்க காஸ்ட் பண்ணலாம். 40-year-old சிம்பு இப்போ பயங்கர இதுவா இருக்காரு, ஆனா பார்த்தா ஃப்ராடு மன்மதனா சுத்தி இருந்திருப்பாரு காலேஜ்ல. நான் ஹேஸ் டு கம் பேக் அகைன் டு காலேஜ். இப்போ ரஜினி சார்னு வச்சுக்கோங்களேன், ப்ரொஃபஸர் வரான்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப்ல இவரு வருவாரு, ஸ்டைல் எல்லாம் பண்ணிட்டு அந்த டைம்ல பயங்கர இதுவா இருந்திருப்பாரு. ஸ்டூடெண்ட்னு வந்து அந்த வயசுல உட்காந்துருப்பாரு. Hi Sudhir. Hi. Finally we're getting to meet. I know, right? One of the first calls I made, Dragon பார்த்து முடிச்சுட்டு was to you தான். I think பார்த்த முதல் ஷோ முடிஞ்ச உடனே I called you நினைக்கிறேன். கால் பண்ணிட்டு ஒன்று மட்டும் உறுதியா சொன்னேன், நுவான்சஸ்லாம் அப்புறம் பேசுவோம், ஆனா இந்த படம் ஜெயிக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. ஏன்னா அது மட்டும் ரொம்ப தெளிவா தெரிஞ்சு. நேத்திக்கு மிஸ்டர் இவர் கூட லியான் ஜேம்ஸ் கூட பேசும்போதும் I was telling him the same thing. I was like, there are some films நீ பார்த்து முடிச்ச உடனே you know this is going to be a blockbuster அப்படின்ட்டு. When did உங்களுக்கு அந்த கன்விக்ஷன் எப்போ வந்துச்சு? See, for me, when I finished writing a film, which I take time, and நான் வந்து எப்பவுமே ஒரு கதை பேப்பர்ல ஒர்க் ஆயிடுச்சுன்னா எக்ஸிகியூஷன்ல அது கண்டிப்பா தப்பாகாது. So I'll say like 50% of the film becomes a success உங்க ஸ்கிரிப்ட் வந்து when you're satisfied. நீங்க சாட்டிஸ்ஃபைடுன்றதை விட இட்ஸ் லைக் இட் கோஸ் த்ரூ மல்டிபிள் பீப்புள், தே கிவ் த ஃபீட்பேக்ஸ் அண்ட் லைக் யூ நோ யூ டேக் வாட் யூ வாண்ட், வாட் யூ டோன்ட் வாண்ட். அதுக்கப்புறமா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து இட் வில் லைக் ஒரு 80% எவ்ரிபடி வில் லைக் இட். ஐ திங்க் தட் இஸ் குட் இனஃப் டு சே ஸ்கிரிப்ட் இஸ் ஒர்க்கிங். தட் இஸ் 50%. த ரெஸ்ட் 25% comes to the casting. I think I can say I've casted Dragon, all the actors in the Dragon. Like this is a really well cast movie for sure. Yeah. So everything was fresh, and also I take extra idu on. I will talk about that, like in terms of and the characters adu pono appdinu. So that 25% is done over there. The rest 25% is, I mean 20% is execution, and the meedi irukka konja percent is promotions and how you take the film and everything. And I think it was overall a good job by us there as a team to, like, you know, as a creator to make the film, as a producer to make sure the film reaches to everybody, and as actors to like, you know, give their 100%. So I think job done as captain of the ship. And எழுதும்போது தெரிஞ்சிடும் சுதர், when you're done with your script உங்களோட உள்ளது சொல்லும். என்னன்னா சம்டைம்ஸ் எழுதும் போதில்ல யூல் கெட் ஸ்டக், யூல் ஃபீல் லைக் சரி இந்த சீன் மட்டும் எப்படியாவது ஓட்டிட்டு போயிடலாம், பிகாஸ் யூல் ஹேவ் திஸ் டைம் ப்ரெஷர், ஷூட்டிங் போகணும், அது இருக்குது, உங்களுக்கு நரேஷன் இருக்கும், அதுன்ட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் அந்த சீன் வந்து ஒர்க் ஆகல, பட் ஆனால் நம்ம அப்படியே கொஞ்சம் அப்படியே சொல்லி ஒப்பேத்திக்கலாம், ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாலே இட் ஹேப்பன்ஸ் டியூரிங் த இதன் ஆல். ஃபார் எக்ஸாம்பிள் குட்டி டிராகன் கேரக்டர்லாம் நான் அர்ச்சனா மேம், அகோரம் சர்ட்டெல்லாம் நரேட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவா அப்படியே லைக் இந்த ஷேப்பிங் ஃபேஸ் நரேட் பண்ணும்போது அவங்க சிரிப்பாங்க. சிரிக்கிறத வச்சுட்டு நான் அப்படியே ஆன் த ஸ்பாட்லயே நான் எக்ஸ்ட்ரா சீன்ஸ்லாம் சொல்லி பார்ப்பேன், இந்த சீன்ல ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் இல்ல ஸ்கிரிப்டே பண்ணலையே, அப்போ அந்த கேரக்டர் அப்படியே நான் டெவலப் பண்ணி இது பண்ணேன். பிகாஸ் ஐ வுடன்ட் ஹேவ் பீன் ஃபினிஷ்ட் ரைட்டிங் இட், பட் ஒரு பேசிக் நரேஷன் இருக்கும், நான் கொடுக்க வேண்டியது இருக்கும் அடுத்த செட் ஆஃப் இதுக்கு மூவ் பண்றதுக்கு. ஸோ ஐ திங்க் ஒன்ஸ் உங்க பேப்பர்ல வந்து when the full draft is there, I think and you are satisfied, the film is success over there. And also சில பேர், even me, நீங்க என்னைக்கு ஒரு 120 pages bound எடுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்க வந்து you will be confident that you are a director, you'll make your film. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம், பேசிட்டே இருப்போம், இந்த கதை எப்படி இருந்தது, நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லாக் ஆயிருக்கேன், ஒரு 30 minutes எழுதியிருக்கேன், நான் ஐடியா ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 10-8 வருஷம்லாம் கூட போகும் ஒரு ஸ்கிரிப்ட்லாம். ஓமே கடவுள் எல்லாம் போச்சு 5-6 years. பட்
only when you put it down on your paper and you have this 120 pages, அது வரைக்கும் அவரு ஒத்துப்பாரா, இந்த ப்ரொடியூசர் ஒத்துப்பாங்களா, இதெல்லாம் இருக்கும். But the moment you have your bone and you're satisfied, your confidence level reaches 300%. இது உங்களுக்கு ஒரு எப்படியாவது இந்த படம் will get done. உங்களுக்கு இது ஒரு பிரைவேட் எக்ஸசைஸா இந்த எழுத்து அப்படிங்கிறது, இல்ல do you first convince people of your ideas, ஓகே இதெல்லாம் உட்காருது, சரியான ரியாக்ஷன்ஸ் வருதுன்ற பிறகு எழுதிக்கலாம்? Honestly, Dragon ஒரு டிராஃப்ட் தான் எழுதினேன். பட் அது ஏன் ஒரு டிராஃப்ட்னா, whatever you saw in the film is exactly there. I think it came out of experience because of Oh My Kadavale. Oh My Kadavale, I would have written around 15 to 16 drafts. I know the process of அது எப்படி ஒரு இது மாறுது, இங்க தொட்டா அங்க வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இங்க மாத்தலா entire script will get changed. Because the basic character of the actor, I mean the protagonist changes or any character changes, automatically it gets changed in the sequence of events. So இது எல்லாமே எனக்கு வந்து தீசிஸா இருந்தது ஓமை கடவுளே. ஓமை கடவுளே ஏன் ஸ்பெஷல்னா, whatever I learned, whatever I read through Brooks and everything, I implemented through ஓமை கடவுளே, and it been multiple drafts. So after that, இப்போ டிராகன் எழுதும் போது I know the process. First, okay, fine, இந்த பீட்ல இந்த இது நடக்கணும். For example, இப்போ குட்டி டிராகன் is a very interesting character. I can play entire first half, second half with him, or I can bring him in the first half itself and do whatever I want. But I know only the 15 minutes of the film I can have him in the second half, like completely him, until X takes over. Then I blend it with X and take him along the film. So இது 15th மினிட்ல என்ன ஆனாலும் குட்டி டிராகனை நிறுத்தி ஆகணும்ன்றது as a writer நான் எனக்கு போட்டுக்கிற constraint. So what happens actually உங்கன்னா, it's a restrictive writing. Sometimes people say you have to be at free flow, but my process is not that. My process is I stick to the beats, because sticking to the beats saves your shooting time. And also நீங்க ஒரு 150 பேஜ் எழுதிட்டு அது 120 பேஜ் வரும்போது கடைசி இதுல தான் வந்து நிற்கும். You cannot just take out some scenes. You have to rewrite your scene accordingly to make sure that இது. அதனால தான் எனக்கு, for example, I wrote 25 pages of first half in one day in Kodaikanal. Like from breakup sceneல இருந்து interval வரைக்கும் I finished off in one day. But second halfல இந்த X re-entry ஆற சீன் இருக்குல்ல, அங்க இருந்து இவன் பிரின்சிபல் ரூமுக்கு போவான். சார் எதுக்கு சார் அவ்வளோ வந்து வேலை செய்ய, யாரு அதான் எக்ஸ் அப்படின்னு, உன் எக்ஸை இது பண்ணுறது தான் வேலையா, அந்த சீன் வரைக்கும் it took almost 1.5 months. Because அது ஒரு 5 minute sequence, but so many things will be happening. எக்ஸ் வருவா, குட்டி டிராகனுக்கு லவ் வரும், இவன் கீழே வந்து இவ வந்துட்டு, பிகாஸ் சொல்லணும்ல, ஏன்னா இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆக போகுது, and he's not talking to her. I have to establish that she's also pissed with him and she needs to tempt him a little. So அதுக்கு வந்துட்டு அவன் வந்து இவன் ஃபோன் எடுக்காதனால சரி ஓகே இவன் கொஞ்சம் காஜான்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபோட்டோ அனுப்புவா. ஏன்னா அதுக்கு முன்னாடியே நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பேன், சி காஜ் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே, லைக் யூனோ வேர் ஹி சேஸ் இந்த டேட் சீன்ல when before they get இல்ல. சோ I remember அந்த கார்ல போகும்போது ஏன் பாக்குற இல்ல இதுன்னு சொன்னா அந்த இடத்துல தென் செகண்ட் ஹாஃப்ல அந்த ஹாட் போட்டோ அமிச்சோன்னா, ஒன் டைம் போட்டோ அமிச்சோன்னா அப்படியே இதாகும். why I'm doing that is because I want him to be in the situation where கீழே அவன் உட்காந்து அவன் இதோ பேசிட்டு இருக்கான், அனுப்பமா இங்க வராங்க, கீர்த்தி அவ ஸ்டாஃபா மாறி ட்ரெஸ்லாம் மாறி ஒரு லைக் இந்த சேம் கிளாஸ் ரூம் ஷி ஹஸ் பீன் இன் அ டிஃப்ரெண்ட் வே. பட் திஸ் கை இஸ் லோ லைன். இன்னும் அதே காலேஜ்ல அடியில உட்காந்து தே போத் அவங்க ஒரு ஷார்ட் வச்சிருப்போம், லைக் யூனோ தே போத் பில் கிசிங் இன் டவுன் அந்த மாதிரி சாங்ல ஏண்டி விட்டு போனல. ஸோ அதே இடத்துல அவன் இப்போ உட்காந்து வேற ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்கான், இன்னும் அதே காலேஜ்ல இருக்காச்சு, ஜஸ்ட் டு ஷோ. And he'll be sitting down and she'll be in the top standing. Like he's so low lying and this girl is like, you know, changed so much in his life. அந்த டைனமிக்ஸை காட்டுறதுக்கு தான் அந்த மூமெண்ட். ஸோ அதை பில்ட் பண்ணுறதுக்கு அவனை கீழே அமுக்கணும். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்ல அதுக்கு அது ஒரு சீன் ஒன்று வைக்கணும். அண்ட் இவ சொல்லணும், இப்போதான் அந்த கிஸ் சீன் கொடுத்து முடிக்கும் போது இவளை பார்த்ததுக்கப்புறம் இப்போதான் லஸ்ட்டை விட லவ் ஜாஸ்தியாக ஃபீல் ஆகுது. பிகாஸ் சீயிங் எக்ஸ், she tells the fiancé says இப்போதான் லஸ்ட்டை விட லவ் ஜாஸ்தியாக ஃபீல் ஆகுது because it's meeting his ex. All these things has to combine together. அண்ட் குட்டி டிராகன் ஹாஸ் டு ஃபால் இன் லவ். அவன் பஞ்சு பேசுவான், இந்த மாதிரி காலில் தெரி போடாது காதல் அது தலைகீழ் போட்டு திருப்பணும்னு சொல்லி இப்போதான் தலை புரியுது எனக்கு பார்க்கறதுல. அவனுக்கு கோவம் வரணும் பிகாஸ் ஐ நோ ஐம் கோனா லீட் இட் வேர், because I know this is going to happen because I've already fixed the beats of the film. I know this beat of the film is, so it's very almost scientific. It's very methodological, right? But that's why I say writing is a creative process, but more to do with mathematical, calculative, very logical. Because I don't have the time for extra energy for writing extra scenes and delegating. It's like sometimes you write great scenes and it doesn't come in your you feel very
ஹார்ட்லெஸ். அண்ட் உங்களோட டைரக்டர் ஈகோ, ரைட்டர் ஈகோ, அந்த சீன் வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வைங்க, அது வந்து பட் இட்ஸ் ஸ்பாயில் த ஃபிலிம். அது நடக்கக்கூடாது. ரெண்டாவது வந்துட்டு ஐம் wasting the producers money and also the actors are getting இது sometimes actor get so enthused like that, like அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்தது bro, ஏன் அப்புறம் அது வைக்கல அப்படின்னு they shouldn't feel also. உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் எழுதுவது ஜெனரலாவே is it more complicated, more difficult, right? First half, second half is very very easy. அப்படியா? First half is very tough because it's all set up in my films. First half, second half is only payoffs. இதுல இருந்து இது see, நான் ஆல்ரெடி குட்டி டிராகன் கேரக்டர் ஃபர்ஸ்ட் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். எக்ஸை வந்து இதுக்கு போறான்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். அவ்வளோ ஸ்டாஃபாக வர போறான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். ஸோ எவ்ரி திங் இஸ் செட் அப் டுவர்ட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஹாஃப். பட் செட்டிங் அப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரைட் ஃபார் த செகண்ட் ஹாஃப் டு ஹேப்பன் இஸ் த டஃபஸ்ட் ஜாப். பட் இருந்தும் உங்களுக்கு 1.5 மாசம் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஒரு சீன் சம் சீன்ஸ் ஹேப்பன் ஒன் டே. இப்போ அந்த அப்பா சீன் இருக்குல்ல, இங்க தான் உட்கார்ந்து படுத்து மல்லாக்க படுத்துட்டு தான் இங்க எழுதிட்டு இருந்தேன். மேட்டர் ஆஃப் 10 minutes. இட் வாஸ் மேட்டர் ஆஃப் 10 minutes. அந்த என்டையர் இவன் ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் எனக்கு சொல்லுங்க. இப்ப நீங்க அப்பா சீன் சொல்றதுனால சாரி டு இன்டரப்ட் யூ, அந்த ஒரு இடத்துல மேபி நீங்க நினைச்சிருந்தா யூ குட் ஹவ் பிளேட் அப் தி ஹோல் ஹேண்டிகேப் தட் ஹி ஹஸ். நினைச்சிருந்தா இன்னும் ஆப்வியஸாவே நீங்க பண்ணிருக்கலாம் earlier on. இந்த இடத்துல அது ஒரு அனெக்டோட் மாதிரி வருது இல்லையா? அது என்னன்னா செகண்ட் டைம் ரீவாட்ச்ல வந்துட்டு they will notice அந்த சின்ன லிம்ப். ஏன்னா ஆடியன்ஸ்க்கு அங்க அவனுக்கு தேவை வந்து அந்த சீன்ல தேவை ஒரு லிம்ப் பண்றது இல்ல. இப்போ அவங்க அம்மா கிட்ட வந்து there will be one scene where wideல he will walk and come, சித்ரா எழுந்துருமா சாப்பிடுன்னு, where he would have fought and gone saying எனக்கு காசே வேணாம் அப்படின்ட்டு. அப்போ ஏடிஸ் அண்ட் கேமராமேன் கூட சொன்னாங்க இந்த மாதிரி அது ரெஜிஸ்டர் ஆகல பெருசா இல்ல, அது ஒன்றும் பெருசா ரெஜிஸ்டர் ஆக தேவையில்லை. இட் லுக்ஸ் லைக் இஸ் limping but you don't have to show it forcefully because in this scene it's not needed. That scene is about how he's going to convince the mother. அங்க அது ஒரு டிஸ்ட்ராக்ஷனா இருக்கும். பட் when you go watch the second time you will know basically இந்த கேரக்டர் வந்து இப்படிதான் இருக்கும், கொஞ்சம் தாங்கி தான் நடப்பாரு அப்படின்றது. So sometimes what happens is I've noticed in cinemas you shouldn't over ஆடியன்ஸ் வந்து ரொம்ப திணிக்க கூடாது. நான் இதை பண்ணியிருக்கேன் பாரு, நான் வந்து இந்த மாதிரி ஒரு டீடைல் வச்சிருக்கேன், அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் வர, அப்படி இருக்கக்கூடாது. இட் ஷுட் ஜஸ்ட் seamlessly flow as a scene. Some way in the second half in the film somewhere it get connected, they'll be like oh yeah. For example, இப்போ அந்த ஏழப்பையன் கேரக்டர் இருக்கான் இல்லையா, I remember my producer என்கிட்ட கேட்டாங்க, அஸ்வத் இந்த ஏழப்பையன் அர்ச்சனா மேம் கேட்டாங்க இந்த மாதிரி அந்த ஏழப்பையன் கேரக்டர் வந்து இஸ் கம்மிங் பட் எனக்கு ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி தெரியல கரெக்டாக அந்த சீனில். இல்லை மேம் ஜஸ்ட் டெல் மீ இஃப் இஸ் இம்பாக்ட்ஃபுல். இட்ஸ் வெரி இம்பாக்ட்ஃபுல் அஸ்வத். செகண்ட் டைம் when you watch it நீங்க பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. இது ஆரம்பத்துல படிக்கும்போது திட்டுவாங்க அதை சொல்றீங்க? இல்ல அந்த ஏழப்பையன் இருப்பான் இல்லையா, அந்த இவன் வரும்போது உள்ள இவன் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உள்ள போய் உட்காருவான். இந்த ப்ரொஃபசர் வந்துட்டு அவன் பக்கத்துல உட்காரு, அவன் லைஃபையும் கெடுக்கிறதுக்கு, நல்லா படிக்கிறவன் லைஃபை கெடுக்கிறதுக்கு. ஸோ ஆல்ரெடி செட்டப் அதை தான் அவன் பண்ண போறான். கிளைமேக்ஸ் செகண்ட் ஹாஃபோட எண்ட்ல அந்த பையனோட லைஃபை கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ ஆல்ரெடி செட் இட் அப். That guy is there and in the montage I'll show him teaching this guy one இது டவுட் கேட்பான். அண்ட் ஆல்சோ இவன் வந்து என்ன சொல்லுவான், குட்டி டிராகன் வந்து ஆவேசம் படத்துக்கு போலாங்க டே வாடா அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட் கூப்பிடுவான். இல்லடா நான் படிக்கணும், அதான் போன செமஸ்டர்லேயே பிளேஸ் ஆகிட்டல அப்புறம் என்ன, கூகுளில் பிளேஸ் ஆகிட்டல அப்புறம் என்ன அப்படின்னும் போது இல்லடா படிக்கணும், அதை பர்ச்சேஸ் ஆகிடும் பேட் டீப் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடும். இப்போ அங்கே வந்துட்டு அது அந்த சீன் எப்படி பிளே அவுட் ஆகும்னா, இவன் ஆவேசம் படத்துக்கு போகிறான், இங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கான், படத்துக்கு வாடான்னு கூப்பிட்றான், இல்லடா படிக்கணுன்றான், அதான் பிளேஸ் ஆகிட்டேடா பர்ச்சேஸ் ஆகிட அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இங்கே எக்ஸ் வந்துடுறா, அப்படியே மாறிடுது. இட் வாஸ் ஆல்சோ லவ்லி ஹவ் இஸ் அவன் லாஸ்ட்ல கூட அதை சொல்றான் திரும்ப, எனக்கும் உங்களை மாதிரி ஜாலியா இருக்கணும். அது என்னுடைய இட்ஸ் லைக் ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் அவங்களாம் படிச்சுட்டே தான் இருப்பானுங்க, நான் ரொம்ப சின்சியராக படிப்பானுங்க. நான் ஏன்டா அப்படி இருக்கீங்க, படிச்சுட்டே இருக்கீங்களேடா, ஜாலியாக தான் இருக்கீங்களேடா அப்படின்னும் போது ஐ டோன்ட் இது அவங்களை எப்படி பார்ப்போம் நான் அப்படின்னு சொல்லிட்டா சரி மொக்க பசங்க அப்படின்னு பார்ப்போம். புரியுது. பட் தே வில் ஹாவ் எ லைஃப் தட் மேபி ஃபார் தெம் திஸ் 4 years எப்படியாவது மாட்டா நீ இருக்கிற மாதிரிலாம் நான் அப்புறமா இருந்துப்பேன் அப்படின்றது எனக்கு ஸ்ட்ரைக் ஆனது ஆஃப்டர் கம்மிங் அவுட் ஆஃப் காலேஜ். இப்போ நான் கஷ்டப்படுறேன், அவன் நல்லா இருக்கான், அவன் 4 வருஷம் காலேஜ்ல நல்லா படிச்சதுனால நமக்கு அந்த டைம்ல ரொம்ப போர் அடிக்கும். நமக்கு அவனை பார்த்தா இரிட்டேட்டிங் ஃபெலோ மாதிரி இருக்கும், யாரை இவங்களும் என்னடா பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நான்லாம் ரொம்ப மோசம் காலேஜ்ல. நான் எக்ஸாம்லாம் ஒழுங்காலாம் படிச்சுட்டுலாம் போக மாட்டேன். ஆனா என்ன பண்ணுவேன்னா, இந்த நல்லா படிக்கிற பசங்க என்ன பண்ணுவானுங்க, என்கிட்ட வந்துட்டு அந்த மனசை தேத்திக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, எப்படி இவன்ட்ட கேட்டாலும் படிச்சிருக்க மாட்டான்னு சொல்லுவான்ட்டு. ஒருத்தன் வந்தா என்கிட்ட மச்சான் நீ படிச்சுட்டு அரவிந்தன் ஒருத்தன் நல்லா படிச்சுட்டல அப்படின்னு படிச்சாடா அப்படின்னு கேட்டான். ஏன்னா ஒழுங்கா படிக்கல போல டிபிஎஸ்டிக்கு. நான்லாம் ஃபுல்லா படிச்சுட்டேன்டா பயங்கரமா, நீ படிக்கல ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். வெக்ஸா எக்ஸாம் எழுதலாம் அவுட்டு. அவரு கேட்டான் நீ, அப்புறம் நான் ஃபெயில் அந்த சப்ஜெக்ட்ல. என்கிட்ட வந்து கேட்டான், டே என்னடா படிச்சுன்னு சொல்ல, நான் சும்மா சொல்லட்டா படிச்சேன்ட்டு. இட்ஸ் லைக்
you know, So it's very autobiographical in that sense, இல்ல? Yeah, it's like you don't see people. நம்ம சில பேர்லாம் அந்த புட்டி போட்டு ரொம்ப சின்சியரா படிக்கும்போது அவங்கள பார்த்தா நமக்கு வந்து சிரிப்பா இருக்கும். ஆனா they have their own pain. அவங்களோட கஷ்டம், குடும்ப கஷ்டம் என்ன நமக்கு தெரியாது. their dreams. நம்ம அவங்கள பார்க்கும்போது நம்ம ஜாலியா இருக்கோம், ஆனா அவங்க அப்படி இல்லைன்னு தோணும். பட் அதுதான் அந்த கேரக்டர். அப்ப அவனுக்கு ஜாலியா இருக்காதா? அவனுக்கு வந்து லவ் பண்ணி அவனுக்கும் அதே ஹார்மோன்ஸ் தான், அவனுக்கும் அதே ஏஜ் தான், அவனுக்கும் அதே தான். லைக் யூனோ சேம் எவ்ரிதிங் இஸ் ஒர்க்கிங். அப்ப என்ன, அவனுக்கும் பொண்ணு, படம் போகணும், டு ஹேவ் அ கேர்ள் ஃப்ரெண்ட், கிஸ் பண்ணணும், எல்லாமே ஆசை இருக்கும். ஆனா இப்ப அதுல டைவர்ட் ஆனா நம்மளால வந்து லைஃப்ல வந்து இது பண்ண முடியாது. இப்போ 4 வருஷம் இப்படியா கஷ்டப்பட்டுலாம். அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் உங்களுக்கு. அந்த தட் இஸ் when he says எனக்கு ஒன்று மாதிரி ஜாலியா இருக்கணும்டா குட்டி டிராகனை பார்த்து. அதுக்கு தான் அந்த குட்டி டிராகனுக்கு இவனை ஃப்ரெண்ட் ஆகுனேன். எனக்கு ஒன்று மாதிரி ஜாலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி அவர் இருக்கார்ல, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். பட் அதெல்லாம் நினைச்சாலே என் வீடு ஞாபகம் வந்துடும். உங்களுக்கு பெருசா மாறின டைம் என்ன உங்க வாழ்க்கையில? எப்போ உங்களுக்கு அந்த டிராகனுக்கு புரிஞ்ச அந்த புரிதல் எப்போ நடந்துச்சு? See, I was a star in college. நான் நடிச்சிட்டு இது பண்ணிட்டு everybody will talk to me. எல்லாருமே என் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு இருப்பாங்க. I would be in good books of everybody. And not in the college? SSN. It's one of the best colleges. 97% ஓட உள்ள போனேன். I came out with 61%. 1% குறைச்சு கொடுத்துட்டீங்கல்ல பிரதீப்க்கு இந்த படத்துல? 96. ஆமா 97, 96. Yeah. So அதே தான். பிரதீப் is also same college. Vignesh Raja, Porthul director, is also same college. We're all same college. Different departments and different years. இப்போ காலேஜ்குள்ள போனதுக்கு அப்புறமா அதே மாதிரி தான். என் லைஃப் வாஸ் லைக் my adolescence kicked in. நான் இந்த காலேஜ் ஸ்கூல்ல இருந்து வரேன். அப்படியே இட் வாஸ் ஆல் அபவுட் ஷோயிங் ஆஃப். இட்ஸ் அபவுட் லைக் the attention, like like this இது இந்த கெத்து இந்த காலேஜ். பட் காலேஜ் விட்டு எவ்ரிபடி வாண்டட் டு பி மை ஃப்ரெண்ட்ஸ். லைக் அது நான் ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கு. இப்பனா எல்லாருக்கும் தெரியும் காலேஜ் மொத்தமா. பட் காலேஜ் முடிஞ்ச எந்த கூட எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இன்ஃபோசிஸ் அங்க இங்கன்னு எல்லா இடத்துக்கும் போயிட்டாங்க. நான் அங்கேயே தான் இருக்கேன். ஸோ ஒன் டே ஐ கிராஸ் பை அந்த மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வெரி க்ளோஸ். நீங்க அந்த பேச்சுலர் ரூம்ல பாக்கலாம், அந்த மாதிரி தான் என் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு ஜாலியான, அதாவது எவ்வளோ கஷ்டத்துலையும் காமெடி பண்ணிட்டு இருப்போம் நாங்க. ஒருத்தன் பிரேக்கப் ஆயிட்டு வரானா கலாய்ப்போம். அவன் பிரேக்கப் ஆனது மறந்து இங்க இதாயிடுவான். அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுப்போம். ஸோ நான் வந்து என்ன பண்ணாங்கன்னா, கிராஜுவேஷன் டே அன்னைக்கு இப்படி வாடா கூட வா, நீ வந்து வா ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டு இவனுங்கெல்லாம் என்ன பண்ணானுங்க, கிராஜுவேஷன் ஆகிறப்போ அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் எனக்கு வந்து போட்டு போட்டோ எடுக்கிறானுங்க. லைக் டேக்கிங் போட்டோஸ். ஒரு அப்போ நீ என்னப்பா, நீ இந்த பேட்ச் தானே, நீ ஏன் இங்க இது பண்ண மாட்டேற, உனக்கு டிகிரி இல்லையா? இல்லை அங்கிள், என்ன வந்து அடுத்த வருஷம் வாங்கிக்க சொல்லியிருக்காங்க, இந்த வருஷம் வந்து கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமா ஒரு அங்கிள், அவரோட ஃப்ரெண்டோட அப்பா. ஸோ இந்த மாதிரிலாம் லைக் பட் when I crossed, when everybody was in this இந்த கவுன், அந்த எல்லோ கவுன் அண்ட் இது, I felt happy for them, but I felt, see இவங்கெல்லாம் உன் கூட தான் சுத்துனாங்க, ஆனா எல்லாரும் அங்க இருக்காங்க, ஆனா நீ பாரு அரியர் எக்ஸாம் எழுத போயிட்டு இருக்க. So it was not the same. No, I had like 2-3 arrears and I cleared it off. கண்டிப்பா 48லாம் இல்ல. இல்ல அதான் மிக வேற இது வேற. Yeah. So அதுதான். So at the end of the day அந்த moment strike ஆச்சு. And also one of the girls, like I used to like she told me like you're very irresponsible அப்படின்னு சொல்லிட்டு she cut off contact with me after joining work. இந்த மாதிரி சின்ன சின்ன இது. You were dating her? Not dating, one side. So காலேஜ்ல அந்த ஃபேஸ் when everybody was going to work and இவங்கலாம் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஒர்க் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் இயர்ல வந்துட்டு I did 8 short films. 4 நாள்ல. Like I was the youngest contestant at that time. இதெல்லாம் அந்த வர்ஷினி படத்துக்கு முன்னாடி. சாரி, அதுக்கு அப்புறமா வர்ஷினி படம் தான் ஃபர்ஸ்ட் 4 ஏக்னர். ஓகே. யா, ஃபர்ஸ்ட் வர்ஷினி படம். சோ அதுதான் ஃபர்ஸ்ட் அதுல. சோ அதுல அதுக்கப்புறம் லைக் யூ ஸ்லோலி பில்ட் அண்ட் 7 அப்புறம் 3 முடிச்சு முதல் I mean 75%. Then I got eliminated in one of the rounds. தழல்னு ஒரு ஃபுட்பால் ஷார்ட் ஃபிலிம் பண்ணி, பட் அகைன் I came back. Again I did காத்தோடு போச்சு. அப்புறம் 2-3 ஷார்ட் ஃபிலிம். முதல் முத்தம் was my very good short film in the finals. எனக்கு சொல்லுங்க, வாட் அபவுட் அந்த 4 இயக்குனர் நடந்த அந்த பகுதி இருக்குல்ல, அந்த சீசன்ல இருந்து we got lots of promising filmmakers. இல்லையா? அந்த டைம்ல காத்துல என்ன இருந்துச்சு ஸ்பெசிஃபிக்கான? So I'll tell it very 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 simple. இப்போ Oh My Kadale was made in 3 crores. Dragon 37 crores. இதுக்கப்புறம் பண்ற படம் வந்துட்டு என்ன பட்ஜெட் இருக்கணும். பட் என்னன்னா எனக்கு திருப்பி இப்போ 3 crores படம் பண்ண சொன்னீங்கன்னா என்னால முடியும். தட் கேம் அவுட் ஆஃப் நாலே இயக்குனர். பிகாஸ் எங்களுக்கு அப்போ வந்து காசு இருக்காது. மந்த்லி ஒன்ஸ் யூ ஹேவ் டு மேக் அ ஷார்ட் ஃபிலிம். நான் என்ன சம்பாதிக்கிறேன் போய் படம் பண்றதுக்கு? அண்ட் யூ நோ ஹவு மச் இட் ரன்ஸ் அண்ட் எவ்ரிதிங். லைக் எவ்ரி மந்த் யூ ஹேவ் டு டு அ ஷார்ட் ஃபிலிம். யூ ஹேவ் டு திங்க் வேற ஜானர். பட்
இவ்வளவுதான் பட்ஜெட் இருக்கும். அவங்க 5,000 தான் தருவாங்க அவங்க சைட்ல இருந்து. அது ஒரு நாள் சாப்பாடு கூட ஹெல்ப் ஆகாது. பட் இட் வாஸ் அபவுட் பேஷன். எப்படியாவது பண்ணிடலாம். இட்ஸ் லைக் என்ன சொல்றது, புல்லட் ட்ரெயின் அப்ஜெக்டிவ் மாதிரி தான். இக்கிகாயில சொல்ற மாதிரி நீ படம் பண்ணி ஆகணும், அதை எப்படி பண்றியோ பண்ணு. ஸோ த ப்ராசஸ் இஸ் ரிவர்ஸ். ஸோ யூ புல்லட் ட்ரெயின் எப்படி ஃபார்ம் ஆச்சு? ஓகே, இப்படி 300 கிலோமீட்டர் ஸ்பீட்ல 2 மணி நேரத்துல வந்து நிக்கணும். அப்பனா என்ன பண்றது? அப்பனா இப்படி ஓடுறது வேலைக்கு ஆகாது, ரிவர்ஸ்ல ஒர்க் பண்ணு. விச் இஸ் தென் யுவர் ஐடியாலஜி சேஞ்சஸ், திஸ் புல்லட் ட்ரெயின் கான்செப்ட் கேம். ரைட்? அந்த மாதிரி தான் நீ இவ்வளவுதான் படம் பண்ணியே ஆகணும், இந்த டேட் சப்மிஷன், ரிவர்ஸ்ல ஒர்க்கிங். ஸோ வி ஃபிக்ஸ்ட் அ பாயிண்ட் அண்ட் வி ஒர்க்ட் அவுட் இன் த ரிவர்ஸ். அந்த ரிவர்ஸ்ல ஒர்க் பண்ணது தான் somehow we made the short film. அங்க காரணம் வாங்குறது, இங்க கெஞ்சுறது, இங்க இது பண்றது, இவங்க கூட இதாவது அப்படி இப்படி இப்படி இப்படின்னு மிக்ஸ் ஆகி வரும். சில டைம்ஸ் காசே இருக்காது, எம்டியா சும்மா வெறும் கேமரா வச்சுட்டு சும்மா இதை வச்சுட்டு பண்ணுவோம். சம்டைம்ஸ் யூ ஹேவ் த மணி. ஸோ it is a process where the short film is to experiment. It's not to just showcase your talent. It's to experiment and see what works, what doesn't work, and learn from it. I got eliminated in a round where I didn't handle the drama well. ஒரு ஃபுட்பால் ஷார்ட் ஃபிலிம்ல ஒரு காது கேட்காத ஒரு பையனை பத்தி இது. அண்ட் யூ நோ வாட், த கிளைமேக்ஸ் ஆஃப் தட் ஷார்ட் ஃபிலிம் இஸ் த சேம் டிராகனோட கிளைமேக்ஸ் தான். த டீம் won't win, but they at least made the effort. It's not about winning, it's about giving a fight. அதுதான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புறேன்னு சொல்லிட்டு அந்த கோச் சொல்லிட்டு ரிட்டையர் ஆடுவாரு. அண்ட் த பிரின்சிபல் சே ஓகே, லெட் த ஃபுட்பால் பி தேர் இன் திஸ் காலேஜ். ஏன்னா இவனுக்கு எவனும் ஜெயிக்கவே மாட்டான், அதுக்கு எதுக்கு ஃபுட்பால் அவமானப்படுறதுக்கு அப்படின்னு தூக்கலான்னு பார்ப்பானுங்க. ஸோ ஒன் லாஸ்ட் டைம் வின் பண்ணா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும் போது they won't win. But he'll see the effort that they've made and they'll retain the football in the college. It's not about but I got eliminated. வெற்றிமாறன் சார் என்ன எலிமினேட் பண்ணிட்டாரு அந்த ஷார்ட் ஃபிலிம் இதுல. பட் அகைன் ஐ கேம் பேக். பட் இப்போ டிராகனோட கிளைமேக்ஸ் அதுதான். அதுல நான் டிராமா ஒழுங்கா ஹேண்டில் பண்ணல அப்படின்னா ஐ திங்க் மை ஓ மை கடவுளே அண்ட் டிராகன் அண்ட் ஆல்சோ மை முதல் முத்தம், மை ஷார்ட் ஃபிலிம், டிராமா ஒர்க் வெரி வெல். Somewhere you make a mistake, you correct from it and you rectify it and see what works and finally put it out there. அதுதான் ஷார்ட் ஃபிலிம். இட்ஸ் லைக் மோர் லைக் ட்ரையல் அண்ட் எரர், அந்த ப்ராசஸ் தான். நேரத்துக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் ஒன்று வந்துச்சுல நம்ம பேசிட்டு இருக்கிறதுனால, நீங்க இப்போ சமீபத்துல ஹையர் பண்றதுக்கு அப்படி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி அது ஒரு வலைதளங்கள்ல பெருசா பேசப்பட்டுச்சு. பாசிட்டிவ் ரீசன்ஸுக்கும் சரி, பெண்கள் ஏன் இதுல இல்ல அப்படின்ற ஒரு கேள்வியும் அதுல இருந்து வந்துச்சு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அதுதான், அது ஒரு நாள் நான் எனக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ட்விட்டர்ல ஒரு 5 லைன் போடுறது மிஸ்கம்யூனிகேட் ஆகலாம். நான் சரி ஓகே இன்டர்வியூஸ்க்குலாம் அப்புறம் அதெல்லாம் மாறி இருக்கும் அப்படின்னு. பட் ஸ்டில் இட்ஸ் லைக் ஒரு 5 லைன்ஸ்ல போடுறதுக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. சி பீயிங் அ டைரக்டர், ஓப்பனா ஒரு கால் ஃபேர் போடுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். பிகாஸ் யூ வில் ஹேவ் சோ மெனி பீப்புள் கிவிங் ரெஃபரன்சஸ் அண்ட் அதர் திங்ஸ். And I think you met my ADs and all the people. And they come from different walks of life, all the 9 kids. And அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அண்ட் யாரோ ஒரு 9 பேர் என் டீம்ல இருக்காங்கன்றது எனக்கு பெருமை. அண்ட் அந்த 9 பேரையும் வெறும் ஒரு 5-6 ரவுண்ட் they had to come inside to my team. அண்ட் அது ஏன் அந்த ஸ்கிரீனிங் ப்ராசஸ் வைக்கிறோம்னா, பிகாஸ் there are so many n number of people. இப்போ இது ஒரு மொத்தமா ஒரு 20 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க, 5 பேர் எடுக்கிறோம்னா ஒரு 2 ரவுண்ட்ல எடுத்துடலாம். பட் 15,000 பீப்புள்ங்கும் போது ஸ்கிரீனிங் ப்ராசஸ் இஸ் பிக். ஸோ த செப்பரேஷன், இப்போ ஏதாவது யூ கேன் சர்வ் 2 மாஸ்டர்ஸ் அட் டைம். இப்போ நான் இவ்வளவு பேருக்கு ஃபீமேல் கேட்டகரி கொடுக்கணும், இவ்வளவு பேர் இதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எடுத்தனா அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஆள் எடுக்க முடியாது. நான் என்ன பண்ணேன்னா ஒரு ரூல் வச்சுக்கிட்டேன், நோ ரெக்கமெண்டேஷன், ஒன்லி மெரிட். அண்ட் எதுவாக இருந்தாலும் ஒரே ப்ராசஸ் தான். இட் மேட் திங்ஸ் ஈஸி ஃபார் மீ. பிகாஸ் யாராவது எனக்கு ரெஃபர் பண்ணாலும் இல்லப்பா அதான் கிளியரா போட்டாங்கல்ல அப்படின்றது. இட் பிகம்ஸ் ஈஸி ஃபார் தெம் ஆல்சோ தட் எனிவேஸ் யூ ஒன்ட் டேக் எனி ரெக்கமெண்டேஷன். புரியுது. அது ஃபர்ஸ்ட். செகண்ட் என்னன்னா, இந்த ப்ராசஸ்லாம் கோ த்ரூ பண்ணிட்டு வந்தா யூ கிளியர் அப்படின்னும் போது, இப்போ எனக்கு மொத்தமாவே ஒரு 30 ஃபீமேல் அசிஸ்டன்ட்ஸ் தான் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு பொண்ணு ரொம்ப நல்லா இருந்தாங்க. பட் ஷீ வாஸ் லைக் இன் த ஃபேஸ் ஆஃப் ஃபினிஷிங் அ ஸ்கிரிப்ட் அண்ட் ஐ திங்க் ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அதெல்லாம் நினைச்சேன். ஐ saw a short film. It was very good. I think it was the best. I said I'll produce it. நீங்க எழுதி முடிச்சுட்டு வாங்க, உங்க படம் நல்லா இருந்தாலும் நானே ப்ரொடியூஸ் பண்றேன். இல்ல I'll put you in touch with lot of producers that I know. உங்க கிராஃப்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு அமிச்சிட்டேன். இப்போ நான் இதை உட்காந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் ஒரு பொண்ணுக்கு படம் ப்ரொடியூசர் நான் ரெஃபர் பண்றேன்னு சொல்றேன். ஐ திங்க் இந்த கிரிட்டிசிசமும் ஒரு நல்ல இடத்துல இருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆதங்கம் தான், ஏன் இதுல பெண்கள் பார்க்கணும்னு ஆசையா இருக்கே வரமாட்டேங்கிறாங்க. இப்போ ஒண்ணுமே இல்ல. இப்போ அந்த ப்ராசஸ்ல 10 பொண்ணுங்க இருந்தா நான் 10 பொண்ணுங்களை எடுத்திருப்பேன்.
ஐ வாண்ட் டு ஹேவ் women in my இல்ல சோ அதுக்காக சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு அப்ளை பண்றதுல பெரும்பாலும் ஆண்கள் தான் இருக்காங்க இல்லையா? சோ நீங்க இவென்ச்சுவலி ஃபில்டர் பண்ணீங்கன்னா யூ ஆர் only going to get the men. கரெக்ட். இது பட் நான் திருப்பி நம்ம டிராகன் இதே தான் சொல்றேன். இப்போ நான் வந்து இதுக்காக இவங்களை எடுக்கிறேன்ற போது அப்போ கஷ்டப்பட்டு எல்லா ரவுண்டும் கிளியர் பண்ணிட்டு ஒரு பையன் வந்து இது பண்றான்ல, அவனை நம்ம வந்து அவன் டேலண்டடா இருக்கான், அவன் இவங்களோட பெட்டரா இருக்கான், ஆனா அவன் வந்து ஜஸ்ட் பிகாஸ் இஸ் a man I'm trying to throw him away and give it to somebody else அப்படின்றது இல்ல, அது தப்புன்னு எனக்கு தோணுச்சு. You can keep only one rule which is clear this process and come, அவ்வளவுதான். கரெக்ட். இல்ல ப்ராபப்ளி இது ஒன் லாஸ்ட் திங் ஐ கேன் ப்ராபப்ளி சே அபவுட் திஸ் என்னன்னா, இப்போ நம்ம ஜெனரலாவே இந்த ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டே அங்க இருந்தானே வருது இல்ல, வெறும் மெரிட் மட்டும் இங்க வேலைக்கு எல்லாருமே சமநிலையில இருந்தாங்கன்னா மெரிட் அப்படின்ற ஒரு விஷயம் போட்டு எல்லாரும் ஃபீமேல் அசிஸ்டன்ட் இருந்தாங்க. பட் இந்த படத்துல டிராகன்லயும் இல்ல, இதுலயும் இல்ல. ஏன்னா என்ன சொல்றது, லைக் அவங்க அப்ளை பண்ணல. இப்போ I can't open and show how many people applied. No, so there like, எனக்கு வந்து 15,000ல 13ன்றது எங்க இருக்கு நீங்களே பாருங்க. Like 13 and 15,000 is not. அப்ப you're saying அதுக்காக அந்த 30ல இருந்து ஒருத்தர் நான் உள்ள சேர்த்தே ஆகணும்ன்ற கட்டாயத்துக்குள்ள நான் ஒரே ஒருத்தங்க ரொம்ப பிடிச்சிருந்தது. But I said I will send you to producer because you are meant to make a film and your writing is very nice. In fact அந்த பொண்ணு வந்து இன்டர்வியூல ஒழுங்கா அவங்க பெருசா பேசல. I was like okay இதெல்லாம்ட்டு. அப்புறம் அவங்க ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன், இட் வாஸ் வெரி குட். லைக் யூனோ என் ஷார்ட் ஃபிலிம்லாம் கம்பேர் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது அவங்களோட ஸ்டாண்டர்ட். ஸோ I was like why should you, like யூனோ நான் கேட்டேன், இல்லை சார் இந்த மாதிரி யூனோ ஐம் ஸ்டில் எட் டு ஃபினிஷ் மை ஸ்கிரிப்ட் அண்ட் கொஞ்சம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ். ஐ தாட் சி ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்காக நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து ஸ்கிரிப்டை முடிங்க, ஐ ரெஃபர் டு ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு என் ஐடியோட டச்சில் போட்டு தேர் இன் டச் ஃபினிஷ் இது தட் ஐ கேன் டூ ஃபைன். பட் ஐ கான்ட். வாங்க நம்ம மறுபடியும் டிராகன் பக்கமே திரும்பி வந்துருவோம் அங்க இருந்து. திங் இஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓமை கடவுளே அப்படின்ற ஒரு படத்தை மென்ஷன் பண்ணீங்க. எனக்கு அதுல நிறைய ஐடியாஸ் ஒர்க் ஆச்சு. பட் ஐ ரிமெம்பர் பாயிண்டிங் அவுட் தட் எனக்கு எமோஷனலா எனக்கு டிராகன் எந்த அளவுக்கு எஃபிஷியன்டா இருந்துச்சோ எனக்கு அந்த அளவுக்கு ஓமை கடவுளே ஓட்டலை அப்படின்ற மாதிரி. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் உங்களுடைய ரைட்டிங் டு எக்ஸிகியூஷன் அப்படின்ற ஒரு விஷயம்? Do you feel like you made a better film with Dragon yourself? Of course. See, இப்போ இதே क्वेश्चन வந்து இப்போ நான் நீங்க சொல்றது வந்து they'll debate it because there's a lot of people who love Oh My கடவுளே too much. Like repeat watchல 70-80 இப்போ உங்க டீம்லயே வந்து there'll be I'm sure. Yeah, because that film has huge repeat watch and it has attained that status of people loving it for multiple watches. But if Dragon is a better written script அப்படின்னு கேட்டீங்கன்னா 100%. Because it came out of experience of writing Oh My கடவுளே. பட் வாட் இஸ் மோர் ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா இட்ஸ் a first film. ஏன்னா அது 3 கோடியில பண்ணப்பட்ட படம். இந்த குவாலிட்டி வைஸ் இது வைஸ் உங்களுக்கு பெரிய இது இருக்காது. பட் 3 crores 35 daysல பண்ணப்பட்ட படம். அண்ட் your first film, you don't have big backups, nothing, like you know in terms of people don't even know you, there's nothing. It is a film. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, நம்ம எப்பவுமே அந்த ஜெகதண்டால ஒரு இது இருக்கும், இப்போ கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். நம்ம அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. சம்டைம்ஸ் மேக் த பெஸ்ட் அவுட் ஆஃப் வாட் யூ ஹேவ். தட் இஸ் ஓமை கடவுளே. Dragon was all about I had everything. அதுக்காக நான் ஓவர் இது போல I had everything. And in a way the film also had everything. Yes. இப்போ Dragon வந்துட்டு ஒரு சொசைட்டிக்கான எல்லாருக்குமான ஒரு இது. பட் ஓமை கடவுளே is more of a love film. Because the primary want of the film is love. Understanding about love. But this film is about degree and it's about the want of being successful. இப்போ லவ்ன்றது ஒரு இதுனா wanting to be successful எல்லா ஏஜ்லயுமே இருக்கும். எனக்கு இல்ல டிராகன் பொறுத்த வரைக்கும் இது ஒரு யாருக்காவது ஒரு கமர்ஷியல் படம் ஒரு பிளாக் பஸ்டராக எப்படி எடுக்கணும் அப்படின்னு தெரியணும்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க டிராகனை திரும்ப திரும்ப பார்த்தாலே அதுல ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் நினைக்கிறேன். ஆனா எனக்கு இட் வாஸ் a tough to write ஓமை கடவுளே, பட் லேட்டர் இட் ஹெல்ப் மீ டு ரைட் டிராகன். புரியுது. இப்போ நான் ஒரு டிராகன் ஒரே டிராஃப்ட்னு சொன்னா ஓகே யார் ஐ மீன் obviously they'll have to believe because I'm telling it and that is because of ஓமை கடவுளே. இப்போ நீங்க நல்லா பாருங்களேன், ஓமை கடவுளுக்கும் டிராகனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இன்டர்வெல்ல டிக்கெட், அதுக்கு பதிலாக இங்க நான் செகண்ட் சான்ஸ் தரேன்னா சொல்றாரு இங்க விஜய் சேதுபதிக்கு பதிலாக இது ஹியர் ஹீஸ் பீன் அவர் தப்ப ஒத்துட்டு அனுப்புறாரு, இங்க வந்து ஹீஸ் பீன் ஃபோர்ஸ்ட் ஆல்மோஸ்ட் டு கம் பேக். அண்ட் இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஹீல் ஸ்லிப் ஆகிற மாதிரி இங்க ஐ செட் இட் அப் இன் ஓமை கடவுளே, இங்க டிராகன்ல ஐ செட் இட் அப் வித் த ஃபாதர். அண்ட் it's all like you know the beats are almost the same where like the guilt plays the bigger emotion of hero realizing the want through guilt. அதாவது கடைசியா இங்க I love you அனுன்னு சொல்லிட்டு
சொல்ல வருவோம் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் வெட்டிங் சொல்லிட்டு போவான். தட் இஸ் த சேம் மூமெண்ட் வேர் ஹீ கிவ்ஸ் அப் ஆன் இது அண்ட் இது. இங்கே வந்துட்டு இவன் கல்யாணத்தில் உண்மையை ஒத்துப்பான். இட்ஸ் ஆல்மோஸ்ட் த சேம் வேர்ல்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். பட் ஓமை கடவுளே வாஸ் மோர் பியூர். Dragon is more commercial. It was played to the gallery. I'm telling you, as a writer, I played it to the gallery in a way it blends very well with the audience. இப்போ சாங்ஸா இருக்கட்டும், இப்போ ஓமைக்கடலையில வந்து ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் சாங்ஸ் இருக்கும். பட் டிராகன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மிக்சரா இருக்கும். லைக் பிரேக்கப் சாங், இட் வில் டெஃபினெட்லி ஒர்க். லவ் சாங், இட் வில் டெஃபினெட்லி ஒர்க். There's a concept in everything that I've done. But அப்புறம் இந்த சாங் இருக்கு, ரைஸ் ஆஃப் த டிராகன். Definitely it will work because everybody needs that pump after a breakup or something, a low point. So there is a formula to it. I've set it up in a formula and I've நான் ஈஸியாக நான் உங்களுக்கு இன்டர்வியூ முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன்ல, நிறைய லாஜிக் லூப் ஹோல்ஸ் வந்துட்டு இருக்கு, லாஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கு. பட் ஃபிலிம் இஸ் அபவுட் டெல்லிங் ட்ராமா. ஸோ அது அப்பர் லேயர்ல இருக்கிறதுனால இந்த சின்ன சின்ன லாஜிக்கல் இஷ்யூஸ்லாம் வந்துட்டு ஆடியன்ஸ் வந்து பெருசா இது பண்ணல. பட் இஃப் யூ கான்ட் கம்பேர் டூ ஃபிலிம்ஸ். சி ஆஸ் அ ஃபிலிம் மேக்கரா நான் இவால்வ் ஆயிருக்கேன்னா கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி ஆஃப்டர் ஓமை கடவுளே. பட் டிராகன் எப்படி இமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணிருக்கணும் அதே தான் ஓமை கடவுளையும். அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது சொல்றேன், இப்போ ஓமை கடவுளில் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா இனிஷியல் 15 minutes he'll go off to divorce and he goes to the god and god கிட்ட எப்படி டிவோர்ஸ் ஆச்சுன்ற கதையை தான் சொல்லிட்டு இருக்கான். So which means you already know they've divorced, just telling why. and இன்டர்வெல்ல டிக்கெட் கொடுக்குறான். இப்போ அது ஒரு 35 minutes அப்படியே இருக்குது. ஸோ ஆடியன்ஸ் ஆர் ஆல்ரெடி அவேர் திஸ் வாட் இஸ் கோனா ஹேப்பன். பட் டிராகன்ல அது தப்பு பண்ணல. ஐ லெஃப்ட் இட் டு ஆன்டிசிபேஷன். நான் லீனியரா தான் போனேன். நான் வந்து இன்டர்கெட் போயிட்டு ஏன் அப்படின்னு போல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிராகன்ல லெட் மீ இன்ட்ரோடியூஸ் த பிகஸ்ட் ஃபெயிலியர் ஆஃப் த காலேஜ். அவன் என்ன இப்போ பொறுக்கின்னு தானே இருப்பான் அப்படின்னு குட்டி டிராகன் கேட்பேன். சார் இப்போ என்ன பண்ணான்னு தெரிஞ்சுக்கலாமா? அவன் என்ன அமெரிக்காவில் இருப்பான், பொறுக்கின்னு தான் இருப்பான் அப்படின்னா கட் டு யூ ஷோ இன் அமெரிக்கா லைக் இது டோட்டலி இன் டிஃப்ரெண்ட் இது அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா அங்கேருந்து இப்போ கொஞ்ச நாள் ஆன்சைட் முடிச்சுட்டு இங்கே வந்திருக்கான். இவனுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குது, இதெல்லாம் நடக்குது. அப்போ வந்துட்டு பெரிய ஆஃபர் வருது. அப்போ கரெக்டாக பிரின்சிபல் கிட்ட மாட்டுறான். நீ யாருன்ற இது இதாகுது. அதுக்கப்புறமா ஃபிளாஷ்பேக்ல வந்துட்டு எப்படி நீ இந்த இதுக்கு வந்த அப்படின்னு சொன்னா அது ஓமை கடவுள். இட்ஸ் லைக் நவ் யூ காட் டு பிரின்சிபல். நவ் ஐ எம் ஷோயிங் ஹவு யூ ஆர் அ ஃபெயிலியர் இன் காலேஜ், ஹவு யூ பிகேம் சக்சஸ்ஃபுல் எனக்கு சொல்றா அப்படின்னு சொன்னா இதை ஃபுல்லா கதையா சொன்னா இட்ஸ் பிகம் ஓமை கடவுள். பட் அந்த தப்பை இதுல பண்ணக்கூடாதுன்னு தான் நான் லீனியராகவே எடுத்துட்டு போயிட்டேன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அண்ட் இன்டர்வெல் அந்த ஒரு எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ்க்கு இன்னும் உயிரோட இருக்கட்டுமே, அது முன்னாடியே அது சொல்லி வச்சிருவாங்க ஆன்டிசிபேஷனுக்காக. ரைட், அவ்வளவுதான். இது பேசிக்கா இதுதான். இப்போ நேரத்துக்கு முன்னாடி நீங்க இந்த ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ ப்ராப் அப் பண்றதுக்காக ஒரு சாங். இது எல்லாமே ஒரு கமர்ஷியல் படத்துல மேண்டேட்டரி எலிமெண்ட்ஸா நீங்க பாக்குறீங்களா ஒரு எழுத்தாளரா? எனக்கு வந்து சாங் இஸ் மை பிகெஸ்ட் டூல் டு டெல் அ ஸ்டோரி. ஐ see it as the best tool. ஏன்னா சாங்கோட பேசிக்கா நான் எப்படி பாக்குறேன்னா ஒரு இமோஷனோடைய எக்ஸ்ட்ராகுலேஷன், அதாவது மிகப்படுத்துறது தான் இது. இப்போ லவ்னா ஒரு மொமெண்ட் வருது, அதை எக்ஸ்ட்ரா நல்லா ஹையா தூக்குறது தான் இது. இட்ஸ் லைக் ஒரு 10 சீன் வைக்கிறதுக்கு ஒரு சாங் வைக்கிறது வந்து இட் கைண்ட் ஆஃப் கிவ்ஸ் யூ தட் மொமெண்ட் யூ கேன் இது. அண்ட் ஆல்சோ ஐ ஹவ் யூஸ்ட் சாங்ஸ் இன் டிராகன் டு pass the time because the film happens in different timelines and தேவையில்லாத டிராமா இல்லாத இடத்தெல்லாம் வந்துட்டு சாங்ல வந்துட்டு நான் கடந்து போறேன். இப்போ எப்படின்னா இப்போ ரைஸ் ஆஃப் த டிராகன் சாங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவனுக்கு வேலை கிடைச்சிச்சு, அவன் சொல்றான் இந்த மாதிரி இங்க வரா வேலை கிடைக்கிறது முக்கியம் இல்லை, ஒழுங்கா இது பண்ணு இல்லைன்னா தூக்கி வெளியே போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னா ஆல் தி பெஸ்ட். அப்போ மை சாங் ஆரம்பி ரைஸ் ஆஃப் த டிராகன் இஸ் ஸ்டார்டிங். நவ் ஹவ் ஐ ஒர்க் இஸ் ஸோ லியோன் கிட்ட வந்து ரைஸ் ஆஃப் த டிராகன் ஐம் டெல்லிங் ஹிம் லியோன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சாங் will be about how he's ஏன்னா இப்போ புதுசா ஆஃபீஸ்க்கு போறான், அவன் போய் எல்லார்கிட்டையும் எப்படி கத்துக்கிட்டு உள்ள போய் எப்படி சர்வே ஆகிறான்றது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சாங். வேர் he's talking to the successful people, he's trying to put himself in this place. And the second half of the song is him being the successful man and how he handles the people around him. So நான் ஒரு சாங்ல ஒரு 3 years of his life நான் கடக்க எனக்கு இது கிடைக்குது. And one emotion I'm showing is this growth towards success. See, emotion is one. And time lapse is 3.5 years. I show how much salary is getting every year. அவன் எம்ப்ளாயி ஆஃப் த இயர் வாங்குறது, 3 years எம்ப்ளாயி ஆஃப் த இயர் வாங்குறது, அங்கே அதுக்குள்ள ஒரு லவ் ஒரு பொண்ணு அவனை இது பண்றது, எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, இப்போ எனக்கு ஃபோக்கஸ் ஃபுல்லாக இதில் தான் இருக்குன்றது. அதுக்கப்புறமா வீட்டில் பொண்ணு பார்க்கறது, வீடு வாங்குறது. காரணம் ரைஸ் ஆஃப் அ டிராகன் இஸ் நத்திங் பட் ஹவு சக்சஸ்ஃபுல்லி his life is becoming after faking this degree and getting into a company, right? So இதுக்கு நான் அவனோட வெற்றி கொடி கட்டு. ஆமா. So இது ஃபர்ஸ்ட் half of the but again it's like a வெற்றி கொடி கட்டு வந்து அதான் அது எப்படின்னா ஹார்ட் ஒர்க்ல வர்றது. இது வந்துட்டு
கொஞ்சம் ஏமாத்தி வர்றது. ஆமா. ஸோ த டோன் இஸ் லிட்டில் இட்ஸ் நாட் இன்ஸ்பைரிங். ரைட். It should be only personal. Personal in sense, it should be very internal. Dragon-ஓட feeling என்ன? நான் வந்துட்டேன் அப்படின்றது தான் I have become successful இருக்கிறது தவிர it shouldn't becoming a படம் வந்து அவனை motivational பெருமைப்படுத்துற ஒரு பாட்டு. motivational song இருக்கக்கூடாது. So that is the first thing. It should not be a motivational. More to do with him rising. The dragon is rising. ஏன்னா தப்பான வழியில தானே வரான். ஆமா. So little fun இருக்கணும் அப்படின்ட்டு. So then Leon கிட்ட the first half of the song should be this and second half of the song should be where he changing. So அவன் rise of the dragon முடிச்சிட்டான். Now Vicky is the lyrics writer. Vicky is amazing where he can tell the story of the film in the song. ஸோ அதுக்கு அவனுக்கு என்னன்னா நான் வந்து எப்பவுமே பீட்ஸ் பிரிச்சு கொடுப்பேன். இந்த பீட்ல இந்த மொமெண்ட் நடக்குது அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ் ஆஃப் த டிராகன் மூட் is in the fire or rage to succeed in his life after his girlfriend broke up with him, telling he's a failure. He wants to get his needs fulfilled and climb up the ladder in the job, buy a house, nice car, and then look up for marriage. Song length 3.31 minutes. 0 to 1.15 minutes. In this timeline, I'm going to show this professional upgrade in life. He's going into a new company, working hard, sleepless nights, extra work hours, avoids girls, manager, and team appreciating his work in the cabin. First salary getting credited and smiles. அதுதான் இது. அப்புறம் ஹுக்கு டிராகன் அதுல வந்து gives his salary to parents, pays the bill for the first time with his friends. இது எல்லாமே பார்ட் ஆஃப் தி ஸ்கிரிப்ட். இது எல்லாமே written for the beats. ஓகே, புரியுது. ஸோ இதெல்லாம் ஸ்கிரிப்ட் வந்துட்டு இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் பண்ண போறோம், இதெல்லாம் அவன் சக்சஸ்ன்னு. பட் when it comes to this how to accommodate in the song, you can't shoot it for 20 minutes and put it in a 3-minute song. You have to write the sequence for the 3-minute song. So on the 1 minute 15 to 130 seconds hookல இது நடக்குது. 137 to 2 BGMல வந்து fulfills his dream of buying a row house for 1 crore and Ganapati Onam happens, buys a Skoda car and I mean Audi and takes his friends and family for the rounds in it. Skoda இருந்துச்சா? இல்ல அப்புறம் ஆடியா மாத்திக்கலாம். செகண்ட் ஹேண்ட் ஆடியா வச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஆடினா ஓவரா இருக்கும்னு சொல்லிட்டு செகண்ட் ஹேண்ட் அதுவே சித்து டயலாக் கூட போட்டுருக்கேன். ஏய் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினாலும் ஆடி தான்டா சித்து இது உனக்கே ஓவரா இல்லையாடா அது. ஸோ அந்த மாதிரி ஸோ வி ஷோ ஸோ ஃப்ரம் 2 minutes வி ஷோ த சேஞ்ச் ஆஃப் ஒரு ஆட்டிடியூட் ஆஃப் சக்சஸ்ஃபுல் மேன் அட் ஆஃபீஸ். அதுதான் 2 minutesல இருந்து. ஸோ ஐ ஹேவ் த நெக்ஸ்ட் 1.5 minutes டு ஷோ சக்சஸ்ஃபுல் லைஃப். ஸோ இப்போ இந்த சாங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து கௌதம் மேனன் கிட்ட அவரை எப்படி கத்துக்கிறான்றது இருக்கும். அப்படியே செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சாங்ல அவன் எப்படி கௌதம் மேனன் பொசிஷன்ல இருந்துட்டு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான்னு இருக்கும். there'll be one shot where கௌதம் மேனன் plays snooker and it comes to பிரதீப் studying. இப்போ வந்துட்டு இங்க வந்து அங்க யாருக்கு போறதுன்னு தேவையில்லை, ஏன்னா nobody is going to replace that. So I start the shot with Pradeep playing billiards in his own இந்த ஸ்டைல். அது ஒரு டிராகன்ற கேரக்டர் அது நான் இதுல பண்ணுவேன். And the good part is Gautam sir and Pradeep both don't know snooker, பட் சொல்லி கொடுத்து அந்த பேக் ஷாட் அடிக்கும் போது சூப்பரா அவங்க அந்த இதை புல் ஆஃப் பண்றாங்க ஸ்டைல். அந்த இது லைக் நமக்கு சீன் போடுறதுதான் வேலை என்றாலும் இதுதான் கத்து வச்சிருக்கோம். And so it is looking very beautiful. எப்படி அடிக்கிறது அப்படின்னு. பட் பாடி லாங்குவேஜ்ல கௌதம் மேனன் சாரை பார்க்கணும். அப்படியே ஃபுல்லா அப்படியே ரொம்ப 10 வருஷம் ஆடுற மாதிரி இருக்கும். No, he doesn't know. Pradeep also doesn't know. But beautiful actors. I get it. Again, fantastic act. சுதந்திரமா நான் பேசுறேன் இதெல்லாம் பொறுத்து. ஓகே, இந்த படம் ஆரம்பத்திலேயே அவன் வந்து 48 அரியர் வச்சான் அப்படின்னும் போது லியோன் ஜேம்ஸோட ஒரு ஸ்கோர் வந்து பயங்கரமா அவன் ஒரு ஹீரோயிக்கா ப்ரமோட் பண்ணது. டிராகன் அப்படின்ற ஒரு சென்ஸ் ஒன்று அங்க உருவாகுது. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு இந்த படம் அவனுடைய வெற்றிகளையும் அவன் பண்ணக்கூடிய ஒரு மோசடிகளையும் ஓரளவுக்கு காமெடியாகவும் ஒரு ஒரு கொண்டாட்ட மனநிலையில தான் காமிக்குதுல்ல. அதுக்கப்புறம் அப்கோர்ஸ் நீங்க படத்துல அவன் திருந்துவதையும் காமிக்கிறீங்க. அது ஏன் அவன் அப்படி பண்ணது தப்புன்றத படம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. ஏன்னா அதான் கேக்குறேன், இப்போ அந்த பகுதிகளுடைய ஒரு பவர் இதுவாக இருக்கிறதுனால தானே படம். கரெக்ட். இப்படி இருந்தவன் இப்படி ஆறதுதான் படம். நல்லவனா இருந்தவன் நல்லவனா ஆனான்றது படம் இல்ல. கெட்டவனா இருந்தவன் பண்ண தப்ப ரியலைஸ் பண்ணி நல்லவனா ஆனா அதான். இல்ல அண்ட் கிளைமேக்ஸ்ல ஏன் ஆடியன்ஸ் டிராகன் அக்செப்ட் பண்ணாங்கன்னா, நீ எல்லா தப்பும் பண்ண தப்புக்கு நீ தண்டனை அனுபவிச்ச, நீயா உண்மையா ஒத்துக்கிட்ட, ஜெயிலுக்கு போன 6 மாசம், நீயா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆன, இப்போ எல்லாமே உன்னை விட்டு போயிடுச்சு, ஆனா நீ லைஃபை ரீஸ்டார்ட் பண்ற. ஓகேடா, உன்னை நான் ஒத்துக்கிறேன், நல்லவன், நீ நல்ல பையன், மாறிட்ட, இனிமேல் உன் லைஃப் நல்லா இருக்கு. எப்பவுமே நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தப்பு பண்ணி அவன் தப்ப ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டவனுங்க வந்து நம்ம எப்பவுமே இல்ல. உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு டிராகன் பிடிச்ச படம், அதனால தான் நான் லிபர்ட்டி எடுத்துட்டு சில விஷயங்கள் உங்களுக்கு கேட்கறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ஸ்பெசிஃபிக்கா கேட்கணும்னா, இப்போ நீங்க சொல்றீங்களா அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வரான் அப்படின்ட்டு,
அவன் ஜெயில படுற கஷ்டம்லாம் நீங்க காமிக்கணும்ன்றது அது வேற விதமான ஒரு படமாக மாறி இருக்கும். பட் நான் என்ன சொல்றேன்னா, அவன் படக்கூடிய ஒரு கஷ்டங்கள் ஒரு சில நிமிஷங்கள்ல சுருக்கப்படுது. அவன் பண்ணக்கூடிய அட்டூழியங்களும் அதுல இருந்து வரக்கூடிய ஊதியங்களும் ரொம்ப நேரத்துக்கு சொல்லப்படுது. So in terms of duration, do you feel like அது எப்படி பாக்குறீங்க? Film you wanted to tell matters. See, my film was about how a guy who was a superficial hero in college at one point of time has to go back to college with all his வாழெல்லாம் நொறுக்கி, நீ இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது, பண்ணா அவுட்டு அப்படின்னு சொல்லி அவன் லைஃபை காப்பாத்திக்கிறதுக்காக அவன் காலேஜ் திரும்பி போறான். இந்த ஃபர்ஸ்ட் சீன், இப்படிப்பட்ட டிகிரிலாம் எனக்கு தேவையே இல்லை, உங்க டிகிரி நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போகும்போது அவனுக்கு ஸ்டேக்ஸ் இல்லை. லைஃப்ல இவ்வளவு நிறைய இருக்கு, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போற ஒருத்தன். ஏன்னா he doesn't have stakes. பட் இந்த இன்ட்ரோல் பிளாக் he has stakes of a high profile job and அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி போறான். மாமனார் பெரிய பணக்காரரு. he has a great life ahead. அமெரிக்கா போய் செட்டில் ஆக போறான். இப்போ காலேஜ்ல நீ போய் இதை பண்ண முடியுமா? இப்போ உன் உயிரை காப்பாத்திக்க, உன் லைஃபை காப்பாத்திக்க நீ காலேஜ் போ. உங்களுக்கு லைஃப்ல ஸ்டேக் இல்லைன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க 2 மணி நேரத்துல வந்து இது வரலன்னா வேலைக்கு வர, நீ உன் வேலை போயிடுச்சுன்னா தான் நீங்க 2 மணி நேரத்துக்கு வருவீங்க. 2 மணி நேரத்துல வரலன்னா 3 மணி நேரத்துல வரலாம்ப்பா அப்படின்னா நீங்க 3 மணி நேரத்துல தான் வந்து நிப்பீங்க. when stakes get higher, you are automatically என்ன சொல்றது, ஹீரோ will be more forced to do something, achieve towards the want. ஒரு பாயிண்ட்ல like the film slowly comes down to a point where எனக்கு கிளைமேக்ஸ்ல அவன் திருந்துறது மட்டும் மேட்டர் இல்லை, எனக்கு வந்து அந்த கேள்வி, அதாவது இன்னொருத்தன் லைஃபை கெடுத்துட்டு நீ வாழுவியான்றது தான் மாரல் டைலமா. அந்த क्वेश्चनல இட் will tell whether he'll become a hero or he'll become a ஒரு செல்ஃபிஷ். இந்த லைன் ஆஃப் கான்வர்சேஷன்ல ப்ராப்ளி இது கடைசியா ஒன்று கேட்குறேன், அதுக்கப்புறமா தென் லெட்ஸ் மூவ் ஆன் டு ஃபியூ அதர் திங்ஸ். இப்போ இந்த படம் பார்த்துட்டு அரியர்ஸ் வைக்கிறது ஒரு கூலான விஷயம் அப்படின்ற ஒரு மனநிலை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? மாறி இருக்கு சுதர். நிறைய பேர் நீங்க போய் கேளுங்க. டிராகன் ஃபர்ஸ்ட்ல சொன்னதான் இன்டென்ஷன் வாஸ், நீங்க இப்படிலாம் இருக்குன்னு நினைக்கிறீங்கல்ல, அது கிடையாது. வெளியே வந்தா லைஃப் உங்களை அசிங்கமா கேட்கும், நாய் கூட மதிக்க மாட்டோம், ஒழுங்கா காலேஜ்ல படிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா கெட் யுவர் டிகிரின்றது நிறைய பேருக்கு டேக் அவே. தட்ஸ் வை see usually teachers and all don't like the film if the characters like this and other things, but a lot of teachers, parents, Apollo hospital எங்க அம்மா ஒரு வாட்டி அட்மிட் பண்ணதுக்காக நான் ரீசெண்டா போயிருந்தபோது I met a cancer survivor who told my grandson after watching Dragon he's அவனே ஐயோ நான் இப்பெல்லாம் இந்த மாதிரி ஆயிடக்கூடாது நான் இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருப்பான், இப்போ உட்காந்து படிக்கிறான், இது பண்றான். இதெல்லாம் அவங்க சொல்றதை வச்சு நம்ம சொல்றோம். they genuinely feel அவங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்றது இல்லை, ஒன்றும் இல்லை. நம்ம சின்ன வயசுல சொல்லுவாங்கல்ல, நமக்கு வந்து இதை காட்டி சோறு விட்டுறது, அது எல்லாமே ஒரு பேசிக்கா இட்ஸ் லைக் என்ன சொல்றது, கிரியேட்டிங் அ விஷ் வேர்ல்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் டு கெட் யுவர் வாண்ட் சாட்டிஸ்ஃபைட். இப்போ டிராகன்ல சொல்ல வர்றது, நீ டிகிரின்றது எவ்வளவு முக்கியம், அதே சமயம் வந்து நீங்க லைஃப்ல தப்பு பண்ணிட்டு எஸ்கேப் ஆனாலும் அது விடாது, உங்களை துரத்திட்டே வந்துகிட்டே இருக்கும். சக்சஸை ஷார்ட்கட்ல அச்சீவ் பண்ண முடியவே முடியாது, உங்களை இட் will affect somebody else. இதெல்லாம் தான் themes that are discussed. நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா மிஷ்கின் அண்ட் பிரதீப், the ராகவன் are same. we'll say protagonist and antagonist are the same. it's just that ஒரு பாயிண்ட்ல அவங்க மாறி இருப்பாங்கன்றது. அதான் இப்போ பிரதீப் மட்டும் அந்த பொண்ணு, அந்த ஸ்டார்டிங்ல அந்த பொண்ணு கிடைச்சிருந்தானா ஸ்கூல்ல, he would have become a மிஷ்கின். அவன் என்ன சொல்றான் ஃபர்ஸ்ட்ல, he talks about his 10-year plan. நான் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும், கிரீன் கார்டு வாங்கணும், அது பண்ணணும், கடைசி அதெல்லாம் உன் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவான். அடுத்த சீன்லயே பிரின்சிபல் என்ன சொல்லுவாரு, அவ பொண்ணுகிட்ட ஏன்பா என்ன வந்து ஏஐல சேர்த்து விட்ட, போர் அடிக்குதுப்பா, ஒரு பையன் இல்லை, அடுத்த 10 வருஷத்துல இதான் கண்ணாது, நம்ம எப்பவுமே ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கணும்ல அப்படின்னு. ஸோ தட் இஸ் அ மேன் ஹூ ஹேஸ் விஷன் ஆஃப் திங்கிங் ஃபியூச்சரிஸ்டிக். when it comes to his daughter, he is thinking ஒரு வேலைக்கே படிப்புக்கே அப்படின்னா, மாப்பிள்ள வந்து இப்போ நல்லா சம்பாதிக்கிறவன்லாம் முக்கியம் இல்லை, ஃபியூச்சர்ல நல்லா இருப்பான் அப்படி இருந்தா போதும் அப்படின்னு. Now with all this things that have happened with Raghavan, what all he knows Pradeep is talented. He has cleared 48 papers. He knows Raghavan has gone into a company, has survived. One thing he did is he took a shortcut. இவன் கண்டிப்பா இப்ப டிகிரி முடிச்சுட்டு இவன் லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆயிடுவாமா, அதனாலதான் உனக்கு தப்பு பண்ணவன் திரும்பி தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணி திருந்தினவன், and he has become a good character also, நான் உன்னை நம்பி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தராரு. there's a logical reasoning why he gives. I'm sure. இப்போ நீங்க இந்த படத்தை பத்தி பேசும்போதுல ரைட்டிங்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து, நீங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கான விதைகள் அங்கங்க போட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க இல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது படம் பார்க்கும்போது கூட 2வது வாட்டி பார்க்கும்போது இன்னும் தெளிவாகவே தெரிய ஆரம்பிக்குது. இந்த செட் ஆஃப் பே ஆஃப்ஸ் யூ ஹேவ், ரைட்?
Do you start off saying, hey, these are இந்த கதாபாத்திரங்களா இருக்கு, பே ஆஃப் இதுக்கப்புறம் செட்டப் பண்ணிக்கலாம்? இன்டர்வியூட ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ஒன்று சொன்னேன்ல, டெஸ்பரேட்டா ஒன்று பண்ணீங்கன்னா அது ஒர்க்கே ஆகாது. இட்ஸ் லைக் யூ ரைட் அ சீன், அது உங்களுக்கு ஒரு மொமெண்ட் கொண்டு போய் நிறுத்தும். இப்போ அப்பா சீன் வந்து நம்ம தட்ஸ் வை வென் யூ ரைட் பீட்ஸ் ஃப்ரீ ஃப்ளோல நீங்க கதை எழுத ஆரம்பிச்சீங்கன்னா திருப்பி ரிவர்ஸ்ல வந்து தான் இது. ஏன்னா இங்க ஒரு ஐடியா நீங்க உங்களுக்கு தோணுதுன்னா இங்க வந்து மாத்தி ஆகணும். பட் வென் யூ ஸ்ட்ரக்சர் அ ஃபிலிம் அண்ட் யூ ஃபிக்ஸ் த பீட்ஸ், you will automatically know what's going to happen here. Psychologically உங்களுக்கு இங்க வந்து அதை செட்டப் பண்ணலாம். So you never go back in your script and plan things? You will. So அங்க ஒரு இது நடக்கும்போது I will come back and adjust this. So அந்த செட்டப்ஸ் so constant அந்த tweaking நடந்துட்டே தான் இருக்கு. இங்க ஒன்னு தேவை அப்படின உடனே then okay இங்க வேற என்ன விதை போட முடியும் இங்க எங்க அப்பா சீன் இருக்குல்ல, நான் இப்ப அது எனக்கு ஓமை கடவுள்ல அது ஒர்க் ஆச்சு. அந்த மோனோலாகா இந்த மாதிரி அந்த டாய்லெட் பத்தி ஒரு சொல்றது. பட் இந்த படத்துல அது எங்க அந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது where I don't show visually toilets built or இது. இந்த படத்தோட மாரல் என்ன? எல்லாரும் திட்டுறாங்க, அடிச்சாங்க, அம்மா எல்லாருமே விட்டு போயிடுச்சு. அவங்க அப்பா மட்டும் எதுவுமே பண்ணல. அப்பா சாப்பிடுப்பா, நான் போயிட்டு குளிச்சு வந்துருப்பா, நான் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. நான் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், நியாயம் உன் மேலே தான் எனக்கு கோவம் வரணும். ஆனால் நீ என்ன எதுவுமே பண்ண மாட்டேன், என்னை திட்டு அடி என்ன வேணா பண்ணு அட்லீஸ்ட். ஆனால் எதுவும் இப்படி உங்களுக்குள்ளே ஃபஸ்ட்டு கஷ்டப்படாதுன்னும் போது இப்போ என்ன சொல்லுவான், ஒன்று சரி பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னும் போது, பட் ஐ ஹாவ் அ ஸ்பேஸ் ஓவர் தேர் ஃபார் ஹிம் டு ஓப்பன் அப் வேர் ஹீ டர்ன்ஸ். நீங்கள் அந்த சீன் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சீன். ஷூ பாலிஷ் போட்டு இவன் வேலைக்கு போவான், அப்பா அப்படின்னு கூப்பிடுவான், அந்த டிகிரி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவான். அப்படியே இங்கே ரிவர்ஸ், அப்பா அப்படின்னு கூப்பிடுவான், என்னப்பா அப்படின்னு இவர் திரும்புவார். இல்லை இந்த டைலாக் சொல்லுவான். அப்போ அவர் என்ன சொல்லுவார், இல்லைப்பா சின்ன வயசில் ஓட்டப்பயந்தம் ஓடுறப்போ பக்கத்தில் இருக்க தள்ளி விட்டு ஓட்டான்ப்பா, அன்னைக்கு குறைஞ்ச கால், இன்னைக்கு நான் தாங்கி தான் நடக்கிறேன். அதே தப்ப என் புள்ள பண்ணல நினைக்கும்போது சந்தோஷமா இருக்கும். இஸ் அ விக்டிம். கரெக்ட். தட் கை வுட் ஹவ் பிகம் அ விக்டிம். அவங்க அப்பா அந்த ஏழை பையன், அந்த தப்பு அந்த பையனுக்கு நடக்காம பண்ணது எனக்கு பெருமையா இருக்குப்பா. பிகாஸ் வாட் ஹேப்பன் டு மீ பிகாஸ் ஆஃப் சம்படி மை சன் டிட் டு இட். அதுவே எனக்கு இதுதான். நீ திரும்பி என்ன சொல்றது, அன்னைக்கு எல்லாருமே உண்மையை ஒத்துக்கல, அப்பயே நீ என் புள்ளதான்ப்பா. ஸோ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அந்த அவர் தாங்கி ஒரு 3 பீட் நடந்து வருவார். ஃபர்ஸ்ட் பீட்ல இது அந்த பிள்ளைங்கள அப்பயே எனக்கு சந்தோஷம் தான்ப்பா, எல்லாருமே உண்மையை ஒத்துட்டல, அப்பயே நீ ஏன் புள்ளதான்ப்பா. அதுல ஒரு பெருமை. வேர் லைக் he had the guts to accept the truth in front of. இங்க பிரதீப் ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து லைட்டா பிரேக் ஆகும், செகண்ட் வாட்டி வந்து இன்னும் கொஞ்சம் பிரேக் ஆகும். ரூல் ஆஃப் தேர்ட், ஐ லவ் ரூல் ஆஃப் தேர்ட். தேர்ட் வாட்டி வந்து அழுதுரு. அதுக்கு என்ன பண்ணணும், so he'll be like, தம்பி கண்ணு எல்லாம் போயிடுச்சு வருத்தப்படாதுக்குன்னு, அப்பா நான் இருக்கேன் பாத்துக்கலாம். தட் இஸ் த தேர்ட் அப்மோஸ்ட் பீட். இதுக்கு மேல அவன் அழாம இருக்கவே முடியாது, அழு அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் ஆயிட்டு he'll break. So it is set up like 1 walk, 2 walk, 3 walk. the third walkல இப்படி புடிச்சு பாரு, எல்லாம் போயிடுச்சுன்னு வருத்தப்படாத கண்ணு, அப்பா நான் இருக்கேன் பாத்துக்கலாம் அப்படின்னும் போது அடிச்சு அப்படியே கையை இப்படி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடும். ஐ வாண்டட் him to hold the hand and cry. ஸோ அதனால இங்க இப்படி புடிச்சுக்க வச்சுக்கிட்டேன். ஸோ இட் ஆல் டைரக்ஷன். ஒரு நல்லா பண்ண கமர்ஷியல் படம் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் என்னைக்குமே ஒரு தனி சந்தோஷம் இல்லையா? எனக்கு இந்த படத்துல பிடிச்சது கான்ஸ்டன்டா இது கன்சிஸ்டன்டாக இந்த உலகத்துக்குள்ளே இருந்தே உட்காந்து உருவாக்குது. இப்போ இந்த செட்டப் வந்துட்டு எனக்கு வந்துட்டு எப்படி சொல்றது, இந்த பின்னாடி இருக்குல்ல, இந்த ஸ்டோரி வந்துட்டு இப்போ வேற மாதிரிலாம் யோசிச்சிருப்பேன். எப்படி யோசிச்சிருப்பேன், இந்த தள்ளி விட்டு ஓடுறதுதான் மிஷ்கின், இப்படிலாம் யோசிச்சிருப்போம். யாரையும் மிஷ்கின் வாஸ் அ பேட் கேரக்டர் நம்ம யோசிப்போம்ல ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு பிரின்சிபல் வில்லன்னா. ஐடியேஷன் ப்ராசஸ்ல இட் ஆல் ஹேப்பன்ஸ். த மேன் ஹூ புஷ்ட் him and ran could have been மிஷ்கின். ஆனா அது கதை கிடையாது. மிஷ்கின் இஸ் a gentleman, இஸ் a noble man. சோ இது கிடையாது. நிறைய ஐட்டம் இது இமீடியட்டா ஒரு ஐடியா வராது. சுதர் லைக் யூ ரீஐட்ரேட் and then finally இது என் அசிஸ்டன்ட்லாம் ஒருத்தர் சொல்லியிருக்கான், இந்த சீன் ரொம்ப ஒரு மாதிரி மொக்கையா இருக்குது அந்த இது என்னோட அசிஸ்டன்ட் சொல்லிட்டு. பட் நான் அதை இது எடுத்துக்கல, பிகாஸ் அவங்க பாக்குற நம்ம எழுதுறதும் அவங்க பாக்குற விதமும் அது வேற மாதிரி இருக்கும், அவங்க லேக் மாதிரி இருக்கும் அதுன்ட்டு. பட் when they saw the scene when it's directed, it's completely a different experience altogether. At the end of the day, Sudhir, it is all about not wanting to wantedly நான் ஒன்னு பண்றேன் பாரு, இப்போ அழ வைக்கிறேன் பாரு, நான் அழ வைக்கிறேன் பாரு, நான் இப்போ செட்டப் பண்ணி கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி உங்களை அழ வச்சாதான் வொர்க் ஆகும் இந்த படம் அப்படின்றது கிடையாது. பட் இட்ஸ் அ அல்காரிதம் மாதிரி தான். இங்க தொட்டா இங்க அது ஒர்க் ஆகும்னா இங்க ஒர்க் ஆகிற மொமெண்ட்டை முன்னாடி செட்டப் பண்ணுங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ப்ராசஸ். ஈவன் தீமேட்டிக் கன்சிஸ்டன்சின்னு சொல்லும்போது ஒரு ஃபைட் சீன்ல கூட ஒரு டிராகன் அப்படிங்கிறவன் அஃப்கோர்ஸ் 2வது முறை நீங்க அந்த ஃபைட் சீன் பண்ணும்போது அவன் படிப்ஸா மாறிட்டான் அப்படிங்கிறதுனால அவன் அந்த லெசன்ஸ் எல்லாம் பத்தி ஒருத்தன் படிச்சிருப்பான். என் அசிஸ்டன்ட் ஒருத்தன் கேட்டான், கல்ச்சரல் போதும் படிக்கிறீங்கன்னு போற போக்குல சீன் வந்து
இதுவா இருக்கு அப்படின்னு சொன்னான்ல, அவன் தான் அந்த என் அசிஸ்டன்ட் தான் அதில் நடிக்க வச்சுருவான். கல்ச்சர் போட்டு அப்படின்ற போது அவனுக்காக வச்சு அடி. அதுக்கப்புறமா இவன் குட்டி ட்ராகன் வந்து இல்லை படிக்கணும் போடா 16 மார்க் இருக்கு பேலன்ஸ் அப்படின்னும் போது, ஸோ இந்த சீனோட வாண்ட் என்ன, டிராகன் ஹேஸ் த வாண்ட் டு ஃபினிஷ் 16 மார்க். ஏன்னா அவனுக்கு டைம் லைன் இல்லை, 47 கிளியர் பண்ணு. கான்ஃபிளிக்ட் குட்டி டிராகன் ஹெல்ப் கேட்கறான், ஆனால் முடியாதுன்றான். இப்போ எக்ஸ் மேல கையை வச்சுட்டாங்க, ராக்கெட் விட்டாங்க, அதனால தான் தள்ளும் போது அவனுக்கு இது வருது, ஏன்னா எக்ஸ் மேல இதுன்ட்டு. இப்போ வேலையை பாருங்கடா, இந்த மாதிரி சீன் போட்டுலாம் இது பண்ணாதீங்க, கிளம்புங்கன்றான். பெரிய இதுன்னும் போது சீன் ஆரம்பிக்குது. ஸோ வாண்ட் ஸ்டில் வாண்டிங் டு ஃபினிஷ் த 16 மார்க். புக்கை கூட டே 16 மார்க் படுறா அப்படின்னா ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் 4 ஸ்டெப் 5. இப்போ இவன் படிக்க இவன் எஸ்கேப் ஆறான். பழைய ரஜினி இது வாழா அடிக்கும் போது நான் ரிப்பீட் பண்றேன், நான் சொல்றேன் கரெக்டாக பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் 5. கான்ஃபிளிக்ட் திருப்பி தேவை அந்த சீன்ல. 16 மார்க் கொஸ்டின்ல இப்போ ஹோர்ஸ் அல்காரிதம்ல ஸ்டெப் 5 மறந்துருச்சு அப்படின்னும் போது எல்லாரும் வந்து பிடிச்சிடுறானுங்க. அவன் வந்துட்டு எடுத்து விடுறான். இது ஆல் கமர்ஷியல் ரைட்டிங். பட் அங்க அவன் இது பண்ணான். பட் அந்த ஃபைட் சீனோட இன்டென்ஷனே குட்டி டிராகனுக்கு அறிவுரை சொல்றது தான். இன்னொன்னு எக்ஸ்போசிஷன். டே அங்க இருக்கா இல்லையா, அவதான்டா எக்ஸ், அவ இப்பதானே உன்னை பார்க்கும்போது தானே தெரியுது என்னைய விட்டு போனான்னு. பொண்ணுங்க முன்னாடி கெத்து காமிச்சிட்டு சுத்தினா அண்ட் அவனுக்கு இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி பல வாய்ப்புகள் இருந்துச்சு இந்த எக்ஸ்போசிஷனுக்கு. அவன் ஒவ்வொரு முறையும் வந்து எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு சொல்லும் போதெல்லாம் ஆமா இவன் சும்மா கேட்டுதான் இருப்பான். ஏன்னா நம்ம சரி பைத்தியம் ஏதோ சொல்லிட்டு சுத்துது, நம்ம வேலை அப்படின்னு தானே இருக்கும். ஸோ அதை வந்து இந்த இடத்துல வைக்கிறதுக்காக தான். ஏன்னா அவன் சொல்லுவான், இந்த மாதிரி கெத்து காமிச்சு சுத்தினா பொண்ணுங்களாம் நம்ம ரசிப்பாங்கடா, ஆனா லைஃப்ல செட்டில் ஆனதான் நம்ம கூட வாழணும்னு நினைப்பாங்க, புரிஞ்சுக்கூடா அப்படின்னும். அப்ப இது வரைக்கும் சென்டிமெண்ட். யூ ஹேவ் டு பிரேக் தட். அப்ப இவ்வளவு நீ சாகசம் காமிச்சதெல்லாம் எக்ஸுக்காக தான், எனக்காக இல்ல. சரி இப்போ என்னென்னவோ நீ பண்ண, உன்னை பார்த்து என்னென்னவோ நான் பண்ணேன், இப்ப நீ படின்னு சொல்ற அதையும் பண்ணி தொலைக்க. சிம்பிள். பிகாஸ் யூ ஃபாலோ டிராகன். அண்ட் இந்த ஃபைட்லயும் சரி முதல் ஃபைட்லயும் சரி அவன் யூஸ் பண்ற ஆயுதத்துக்கும் நெருப்புக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. இன்னொன்னு ஒன் மோர் திங் இஸ் ஆல்சோ தேர் சுதர். ஐ அம் ஷோயிங் பிரதீப் ஃபைட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். ஐ யூஸ்ட் an object to fight in the first. இப்போ பிரதீப் சண்டை போடுவான்றது ஃபர்ஸ்ட் ஃபைட்ல காமிச்சாச்சு. ஒன்லி ஆயுதம் தான். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், அதுக்கப்புறம் அங்க போனா சட்டி எடுத்து அடிச்சு இருப்போம். டிராகன் அப்படிங்கிறதுனால தான் ஃபயர் எக்ஸ்டிங்விஷரா? இல்ல, இன்னொன்னு அதுல ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு மேட்டர் இருக்கு. அது என்னன்னா அந்த ஃபைட்ல அந்த இது வர்றது இருக்குல்ல, ஸ்ப்ரே, அது வந்து ஒரு இட் கிவ்ஸ் a kick. It gives a kind of a kick. Nobody has, I don't know if anybody has used it. அந்த ஸ்ப்ரே அடிச்சு சண்டை போடுறது. அண்ட் எனக்கு அது வியடா அது வந்தது எப்படின்னா, நானும் ஏடியும் பேசிட்டு இருக்கும்போது அந்த ப்ரொஃபஸர் கேரக்டர்ல அவர்கிட்ட வந்துட்டு சொல்லுவான், அவரை பார்த்தோன்னே டிராகன் வம்பு இழுப்பான்ல, அதனால ஸ்ப்ரே அடிச்சுட்டு சாய்ஸ் ஸ்டூடெண்ட் நினைச்சிட்டேன் அப்படின்னுவான். என்னை பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட் மாத்ததடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிறதுக்கு, அதுக்கு ஏதாவது அடிச்சா அந்த ஆள் மண்டப் இதாகணும், பேண்ட் கீழணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தோம். அப்போ சரி ஓகே, அது என்ன மாதிரி வரும்போது அதுக்கு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் நல்லா இருக்கும். இன்னொன்று ஸ்டைலா ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். டிராகன்னா ஃபயர், நெருப்பு அணைக்கிறது ஐரனி, அதெல்லாம் அப்படியே வர்றது. இன்னொன்று மெயின்லி பிகாஸ் ஐ வாண்டட் டு மேக் பிரதீப் ஃபைட்டிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் இட் ஹஸ் டு பி அக்செப்டபிள் தட் எடுத்தோடனே பஞ்ச் அதெல்லாம் போகாம ஃபர்ஸ்ட் இதில் அடிச்சிருப்பான். செகண்ட் ஃபைட்ல தாவி குதிப்பான், இது பண்ணுவான், ஃபைட் பண்ணுவான். பட் அவன் கூட சேர்ந்து ஒரு கான்செப்டும் ஃபைட் பண்ணும். ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் 4 அவனுக்கு ஸ்டெப் 5 அப்படின்னு செகண்ட் இதில் அப்படிங்கும்போது அவன் சொல்லிட்டே அடிப்பான். ஸோ இதில் இந்த சீனோட வாண்ட்ல அவன் 16 மார்க் கொஸ்டின் படிச்சு முடிக்கணும். ஆனால் ஒரு பிரச்சனை வருது, படிச்சுக்கிட்டே சண்டை போடுறான். கிளைம் அந்த சாங் ஃபைட் முடியும் போது அவன் மறுபடியும் என்னன்னா எக்ஸ்டிங்விஷர் கையில கிடைக்குது. ஆனா ஐ லவ் தட் மறுபடியும் நீங்க அதை காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அந்த இடத்துல கத்தி மொமெண்ட் தான், அந்த காயின் ஃபைட் இருக்குல்ல, இந்த மொமெண்ட் தான் அது. யூ டோன்ட் நீட் டு ஷோ பிகாஸ் அவன் எப்படி அடிச்சா அதெல்லாம் தேவையில்லை. காயின் போட்டாலே இதுன்னு தெரிஞ்சிடும். கேம் செட் மேட்ச்ன்ற மாதிரி தான். அவ்வளவுதான். ஐ லைக் தி கத்தி ரெஃபரன்ஸ் there. Yeah, it's a கத்தி ரெஃபரன்ஸ். அப்படியே straight forward inspiration from there or what? No. That moment I know the idea, the concept of it சொல்றீங்க. அந்த ஐடியா ஆஃப் don't need to show it. Correct. அதான். அது திருப்பி ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எடுத்துட்டாலே understood. Did you enjoy that sequence a lot? எங்க கத்தில I worked for 3-4 months ஒரு சாரோட ஒரு 3-4 months I worked initially, not during கத்தி இது. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தேன் துப்பாக்கிக்கு அப்புறம். தென் ஐ வெண்ட் ஆஃப் டு நியூயார்க் ஃபிலிம் அகாடமி. நான் அப்போ 3 months சாரோட இது பண்ணேன். அப்போ அந்த டைம் தான் வந்துட்டு ஐ திங்க் இட் இஸ் லைக் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த டைம் ஐ வெண்ட் ஆஃப் டு ஸ்டடி. பட் எனக்கு கத்தி ரொம்ப ஃபேவரட்டான ஃபிலிம் பிகாஸ் அகெயின் இட் டீல்ஸ் அபவுட் அ ஃப்ளாட் கேரக்டர் டேக்கிங் அப் அ பொசிஷன் ஆஃப் சம்படி அண்ட் அந்த காஸ்க்காக இது பண்றது. இட் யூஸ் டு பி இன்ட்ரெஸ்டிங். ஒன் ஆஃப் த பெட்டர் ஹேண்டில்ட் ஃபைட் சீக்வன்சஸ்லாம் நிறைய வரும் அந்த ஃபிலிம்ல. நீங்க சொல்லும்போது சட்டுனே ஆகுது. துப்பாக்கி அண்ட் கத்தி ஆர் அந்த 2 great films of Vijay sir and the period of time and Murugadas.
இட் வாஸ் வெரி வெல் ரிட்டன் அண்ட் இது அதான் லாஜிக்கல் சில இதெல்லாம் இருக்கும் இந்த ஸ்வாப் அதெல்லாம், பட் immediately you connect because of the star and இது எல்லாமே. அந்த காயின் ஃபைட் வாஸ் a very good reference. நீங்க ஸ்டார் அப்படின்னு சொல்லும்போது இந்த படம் ஆரம்பத்திலேயே எஸ்டிஆருக்கு ஒரு கிரெடிட், ஒரு தேங்க்ஸ் கார்டு. ஆமா, டிராகன் ஆரம்பத்துல ஒரு பாட்டுலயும் பயன்படுத்துறீங்க. ஆமா, ஒரு ப்ரோமோ வேற பண்ணி கொடுத்துட்டு. இந்த படத்துல அவர் காஸ்ட் பண்ணியிருந்தால் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? டிராகன்ல என்னன்னா இந்த படத்தோட பியூட்டி, இது இந்த படத்துல யார வேணா நீங்க காஸ்ட் பண்ணலாம். சே only the thing is you have to extend the time frame. இப்ப பிரதீப்ன்றனால ஒரு 5 years அப்படின்னு வச்சிருந்தோம். Imagine if it is a சிம்பு, 40-year-old சிம்பு இப்போ பயங்கர இதுவா இருக்காரு, ஆனா பார்த்தா ஃப்ராடு. He has to come back to this மன்மதன் get up to college. மன்மதனா சுத்தி இருந்திருப்பாரு காலேஜ்ல. Now he has to come back again to college. இங்க பார்த்தா ஒருத்தன் மன்மதனா சுத்திட்டு இருக்கான். You get it? No, இப்ப ரஜினி சார்னு வச்சுக்கோங்களேன், 60 வயசுல ஒரு 50 வயசுல ஒருத்தர் வந்து ரிட்டையர் ஆக போற டைம்ல வந்து இது தெரிய வந்துச்சுன்னா அவ்வளவுதான், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்லாம் கிடைக்காது, அப்படி ஃபேக் பண்ணி வாங்க டிகிரியை மாத்தி. ஐம் ஜஸ்ட் த்ரோயிங் திஸ் ஐடியா, இட்ஸ் ஆக்சுவலி நைஸ், இன்ட்ரெஸ்டிங். ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதான் ப்ரொஃபஸர் வரான்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப்ல இவரு வருவாரு, ஸ்டைல் எல்லாம் பண்ணிட்டு அந்த டைம்ல பயங்கர இதுவா இருந்திருப்பாரு, ஸ்டூடெண்ட்னு வந்து அந்த வயசுல உட்காந்துருப்பாரு. ஏன்னோ எனிதிங் கேன் ஹேப்பன் லைக். ஸோ அது ஒரு டெம்ப்ளேட். அது இட்ஸ் ஜஸ்ட் தட் இப்போ there's a fantasy of seeing yourself in the second. இப்போ நான் எனக்கு இந்த ஐடியா எனக்கு எப்படி குட்டி டிராகன் வந்துச்சுன்னா, இப்போ நான் இப்போ இருக்கிற மைண்ட் செட்ல நான் காலேஜ்ல போய் பார்த்தோன்னா நான் வண்டையா கேட்பேன், அறிவு கட்டவனே என்னடா பண்ணிட்டு இருக்க, கண்ட ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க, கலர் அடிச்சு வச்சிருக்க, ஷூ ரெட் கலர் அது இதுன்ட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதுவா வரான்ட்டு அங்க இருக்கவன் என்ன சொல்லுவான், பாட அப்படின்ட்டு இருப்பான் அவன். சோ இந்த கான்ஃபிளிக்ட் ஆஃப் இது இருக்கு, அவனே அவன் கூட பேசிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங். சோ அதுதான் குட்டி டிராகன். சோ இன்னும் கொஞ்சம் அவனை பைத்தியமாக்கலாம் எப்படி இருக்கும்ன்றது. So I think I have a thing for the second chance and going back in time. இது டிராமான்றதுனால instead of இந்த கேரக்டர் I brought a குட்டி டிராகன் அப்படின்ற கேரக்டர். இந்த படத்துல அந்த சிகரெட் சீனை நீங்க ஷூட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சது. I loved how it looked visually. Yeah, because it is written that way. Hero flips in his own style and gives up the cigarette. என்னன்னா அவன் கடைசியா சிகரெட்டை விட்டு கொடுக்குறான், இதோட சிகரெட் பிடிக்க மாட்டேன்னு சொல்றான், அதான் லாஸ்டா சொல்றான் அப்படின்னும் போது அதே ஸ்டைல் அடிக்கும் போது அதை சுத்தி கொண்டு போய் எங்க கொண்டு வந்து நிறுத்துது. அகைன் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு வாட்டி கூட சிகரெட் பிடிக்கிறதா காமிச்சிருக்க மாட்டோம். ஆஃப்டர் தட் சீன் he doesn't. நீங்க ஷூட் பண்ண அந்த கொஞ்சம் வெளியில வந்துட்டு ஒரு ஒயிட் ஷாட் மாதிரி ஒன்னு காமிக்கிறதா இருக்கட்டும். That is the only place where we used the phantom. We went 1000 frames I guess. Yeah, right. ஆமா, வேற எங்கேயுமே we didn't use. and phantom போனோம், அந்த ஒரு சீன் மட்டும் தான் ஹை ஸ்பீட். like usually we shoot 48 அந்த மாதிரி தான், மேக்ஸிமம் 60. பட் இதுல வந்து அந்த ஹோல் சீன்ல லியோன் ஜேம்ஸோட வொர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சது. you know just what he does with the இவர் மிஸ்டர் சிம்பு இந்த படத்துல பாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது யுவனும் பாடி இருக்காங்க. ஆமா, இந்த ஃபிலிம்ல யுவன் அகைன் இட் வாஸ் லைக் ஆல்மோஸ்ட் ஒரே நாளில் வைப்ஸ்ல ஒரு பாட்டு இல்ல. அது நான் யார் இரவா. ஓகே, ஹானஸ்டா நான் உங்களுக்கு சொல்றேன், the reference song for that film what I put and shot was Kabira. Okay. Kabira I put for every film. இப்போ மறப்பதில் நெஞ்சே is also again Kabira only. மறப்பதில் நெஞ்சே திரும்பி வரும்போது கபீரா அந்த இது கில்ட் basically that song is beautiful. அந்த சாங் போட்டு தான் ஃபுல்லா ஷூட் பண்ணேன் டிராகன். அண்ட் அந்த சாங்கோடைய மூட்ல தான் கிட்டத்தட்ட இருக்கும். அண்ட் அந்த சாங் வந்துட்டு இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் லிரிக்ஸ். ஸோ நம்ம எப்பவுமே சாங் கொடுக்கும்போது அதுக்கு ஒரே ஒரு இது மட்டும் கொடுப்போம். அதாவது இப்போ ஓமை கடலையில என்னன்னா வைரம் ஒன்றை கையில் வைத்து எங்க தெரியும் அந்த இதுதான் சொல்லி கையிலேயே இது டைமண்ட் வச்சுட்டு எங்கேயோ தேடி போயிட்டு இருக்காங்க. அதாவது அவன் லவ்வ தேடி கேரளா போறான், பின்னாடியே உட்கார வச்சுட்டா. இதுதான் ஓகே. அதுதான் இந்த பாட்டோட நான் யார் இறைவான்றது. இன்னொருத்தனுடைய லைஃபை கெடுத்துட்டு நீ சந்தோஷமா இருப்பியா அப்படின்றத என்ன நானே கேட்கிறேன். நான் யாரு, இது நான் பண்ணுவேனா, அப்ப நான் யார் அப்படின்றது தான் இந்த சாங்கோட இது. இது கோசேஷன் இந்த ஐடியா இருக்குல்ல, அதாவது அரக்கன் அப்படிங்கிறவன் வானத்துல இருந்து பிறந்து வரணும்னு அவசியம் இல்ல. ஆமா, இங்க ஒருத்தன் தப்பு பண்ணிதான். அதான் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் திங். இட்ஸ் கம்ப்ளீட்லி கோசேஷா. அவன் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லா பார்த்துட்டு யூ ஃபீட் த ஆக்டர்ஸ் a lot. You feed the any actors or any technician, you give them a abundant of information what you're trying to say. They give you the best thing because they are best in that. நீங்க என்ன பண்ணணும்னா இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்கணும். எக்ஸாக்டா இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி. இன்ஃபேக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஓமே கடவுளே என்டையர் ஃபிலிம் வாஸ் ஷார்ட்
அதுக்கப்புறம் தான் சாங்ஸே பண்ணோம். இட்ஸ் லைக் தே saw the visuals and we did the song. எக்ஸப்ட் கதைப்போமா. ஏன்னா கதைப்போம் மட்டும் தான் லாஸ்ட்டாக இருந்தது. பிகாஸ் வி ஹேட் அ திங் சம் அதர் மியூசிக் டைரக்டர் சப்போஸ் டு டூ டிடன்ட் கெட். அப்புறம் வேறு யாருமே கிடைக்கல. அப்புறம் somehow லியோன் said yes and that's how a bond formed. The trust தான் ரொம்ப முக்கியம். I trust Leon that he'll give a good job. He'll do a good job for me. And Leon knows. நீங்க அடுத்த படங்களும் அவர் கூட தான் ஒர்க் பண்ற மாதிரி பிளான் இருக்கா இல்ல? Like, no, the thing is I'll work with Leon and Leon also knows, like, you know, I like for example say I know I love Anirudh. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் என் படத்துல பாத்தீங்கன்னா அனியோட பாட்டு ஒன்று இருக்குதுல்ல, எல்லா பாட்டு டிராகன் பாட்டு. ஆமா, தெலுங்குலயும் இருக்கும் ஒரு பாட்டு, குண்டல் ஒன்னு ஒரு சாங் பயங்கர ஹிட். லியோன் எனக்கு அணி ரொம்ப பிடிக்கும். அவரோட படம் பண்ண முடியல, ஆனா ஒரு பாட்டு இல்லைன்னா நீ ஆல்பமே பண்ண முடியாது கிடையாது. ஸோ தட் இஸ் லைக் இது so much of love for Ani and he also knows. And எனக்கு என்னன்னா I want to work with him, work with Leon and like, you know, like grow together. At the same time I also want to experiment and see how it will be with other musicians to see where you go different. Like உங்க டேஸ்ட் எப்படி மாறுது, what they can bring into your type of film. Who's composing your next film? No, not yet. சரில இன்னும் முடிவு பண்ணல. ஏன்னா இவங்க இப்போ சிம்பு யுவன் காம்பினேஷன் அப்படிங்கிறது ஐ திங்க் ஓரளவுக்கு நிறைய படங்கள் பார்த்து நம்ம ரசிச்சிருக்கோம் இல்ல. அந்த வரிசையில வாட் இஸ் யுவர் மோஸ்ட் ஃபேவரட் அந்த ஃபில்மோகிராஃபில? சிம்பு மற்றும் யுவன் இவங்க ரெண்டு பேரும் நான் ஒரு 5 படம் சொல்றேன், எந்த ஆர்டர் சொல்லிருங்களேன். மன்மதன், வல்லவன், சிலம்பாட்டம், வானம், மாநாடு. அப்படியே மன்மதன், வல்லவன், அதே வானம் இல்ல ஆக்சுவலா இல்ல, சிலம்பாட்டம், வானம், மாநாடு. மாநாடுல பழைய சாங்ஸ் இல்ல, ஆனா ஸ்கோர் செமையா இருக்கும். ஆமா, மேபி சம் அதர் ஃபிலிம் ஆஃப் தெம் சம்திங் எல்ஸ். மன்மதன்லாம் இப்பயும் நீங்க இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பயங்கரமா இருக்கும். இந்த வல்லவன்ல பயங்கரமா இருக்கும். பரவாயில்ல, உங்களுக்குள்ளே ஒரு கம்போசர் இருப்பாரு போல. இல்ல I know, it's very interesting. I like music. I like to take references and keep it. We, you know, editingly, like, you know, we do all the music and keep what kind of music we want. We feed the musician. That's how we work. But yeah, Manmadan was great musically. Manmadan is extraordinary. Even the குட்டி பிட் சாங்ஸ் எல்லாம் கூட அந்த செடி ஒண்ணு மாதிரி அதெல்லாம் கூட பயங்கரமா இருக்கும். ஆக்சுவலி சிம்பு எனக்கு ஒரு ப்ராசஸ் சொன்னார். நான் மேபி ஐ கேன் டெல் யூ திஸ். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒன்னு சொன்னாரு. இந்த காதல் வளர்த்தன் சாங் இருக்குல்ல, அந்த சாங் வந்துட்டு ஷூட் பண்றது வந்து ஒரு 50 நாளோ 40 நாளோ ஷூட் பண்ணிருக்காரு. அதாவது டெய்லி வேற சீன் எடுக்க போறதுக்கு முன்னாடி காலையில கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டு போவாராம். காலையில கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டு எங்கெல்லாம் லொகேஷன் இருக்கும். அந்த பாட்டு 6.5 minutes ஏதோ அங்கங்க டெய்லி ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா காலையில கொஞ்சமா எடுத்துட்டு ஒரு 30 எடுத்திருக்காரு. அதே மாதிரி அந்த ரோப்ல இங்க இருந்து அவன் அந்த ஃபீல் பண்ணிட்டு போறதெல்லாம் சும்மா அவர் அப்பதானே he was like trying direction and other things. He was very experimental. He's something ஒரு மாதிரியான ஒரு மாதிரி பர்சன் தான் அவர். ஆக்சுவலா இஸ் லைக் ஒரு மாதிரி அங்க அந்த இதுல பறந்துகிட்டே நான் அதை ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ரோப்பை கட்டுங்க அப்படின்னு சொல்லி இஸ் the music side of Simbu எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ recent times when we talk we have a lot of liking towards music and என்ன மாதிரி இது. and he also knows the pulse, what works with the audience and he dances well also, no, he's a musician himself. so நிறைய எப்படி ஹிட் நம்பர்ஸ் என்ன மாதிரி கொடுக்குறாரு, எதனால சிலதெல்லாம் இது பண்றாருன்றதெல்லாம் தெரியுது. யுவன் சிம்பு காம்போ வந்து பயங்கரமா இருக்கும். உங்களுக்கு அதை சேர்க்கிற முயற்சிகள்ல நீங்க ஈடுபடுறீங்களா? இல்ல, எனக்கு என்னுடைய ஒரு பிரைட் டேலண்ட் has been giving me great music and lovely. yeah, lovely. I think we grow as a team. சூப்பர். இது இந்த ஃபில்ம் பேர்னா காட் ஆஃப் லவ்? இல்ல அது கேரக்டரோடது. ஓ ஓகே, இட்ஸ் அன்னேம்ட் இருக்கு. ஏன்னா நீங்க இன்னும் சொல்ல முடியாது. ஆமா, அது கொஞ்சம் ஃபைன். எனக்கு சொல்லுங்க, இப்போ நீங்க மன்மதன் அப்படின்ற ஒரு ஆல்பம் பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கீங்க. இதுல அந்த கேரக்டருக்கு காட் ஆஃப் லவ்ன்ற ஒரு வைப் ஒன்று இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் திஸ், பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் திஸ் ஐடியா ஆஃப் ஐ திங்க் விளையாட்டுக்கு நீங்க இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது கூட டிராகன்ல இவர் இருந்திருந்தால் அப்படின்னு சொல்லும்போது கூட யுவர் ஆப்ரேட்டிங் வித் திஸ் ஐடியா ஆஃப் ஒரு அப்படி இறங்கி பெண்களோட அப்படி பிளே பாய் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ள இறங்குறத பொறுத்து தட் ஐடியா கிளியர்லி சீம்ஸ் டு ஹவ் ரெசோனேட்டட் வித் யூ. It's like you can put Simbu sir in 3 phases of life for me. Like எனக்கு என்னன்னா I like his honesty in outside world. இப்போ உங்ககிட்ட பேசுறேன்னா இப்போ இன்டர்வியூல இருக்கட்டும், இட் will be the same even inside.
இட் பி வெரி ரியல். சம்டைம்ஸ் அது ரொம்ப அதிகமாக இதுவாக இருக்கும், மிஸ்இன்டர்பிரேட் ஆயிருக்கும், இதுவாக இருக்கும். பட் சம்வேர் பீப்புள் ஸ்டார்டட் லவ்விங் த ரியலிசம் இன் ஹிம். ஸோ ஐ லைக் தட் போர்ஷன் ஆஃப் ஹிம். த அதர் சைட் ஆஃப் ஹிம் ஐ லைக் ஹிம் அஸ் த சூப் பாய். இந்த வழியில துடிப்பார்ல, இந்த பிரேக்கப் பண்ணப்ப அது எனக்கு அதுவும் பிடிக்கும். மன்மதன் லைக் இஸ் அ ரோமியோ, இஸ் லைக் இஸ் தட் பீப்புள். நீங்க நல்லா பாருங்களேன், சிம்புவோட இந்த கையில போட்ட அந்த இது இருக்குல்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் லுக்கா விட்டேன். அது சேல்ஸ் பிச்சுக்கிச்சு ஸ்பென்சர் பிளாஸ் இதுல. ஆமா, அந்த இந்த ரோப்பு, அந்த இது he had some unique style for himself in his younger days. இப்போ நீங்க இப்படி இது பண்ணாலே உங்களுக்கு அது எந்த பாட்டுன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். There are few things like that immediately takes you to Simbu. That is, I think that's why he's a big star. In hindsight உங்களுக்கு வந்து மன்மதன் so many things worked musically, அதுன்னு சொல்லிட்டு. But do you think you would have approached the film differently in terms of எப்படி சொல்றேன்னா, இல்ல எனக்கு சைக்காலஜிக்கல் ஃபிலிம்ஸ் வித் சைக்கோ கில்லர் ஃபிலிம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேபி எனக்கு அந்த இது பிடிச்சிருந்தது, எனக்கு ஃபிளாஷ்பேக் பிடிச்சிருந்தது. ஹவு திஸ் இன்னசென்ட் மொட்டை லைக் சீஸ் திஸ் இது அந்த சீன். அப்போ கூப்பிட்டா கூப்பிடனா போக மாட்டேன். அப்போ ஒரு வேளை கூப்பிட்டா போயிடுவேன். அவனை கூப்பிடறாடா போ, அதெல்லாம் நான் பண்ணியிருப்பேன். அது ஒரு மாதிரி வியர்ட் அண்ட் ஒரு மாதிரியான இது. அதுல பெயின் நிறைய தெரியும். பட் ஐ ஒன்ட் டூ திஸ். அதுக்கு இவன் பழி வாங்குறதுக்காக ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களையும் கொள்றான், அதை நான் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. அப்படிதான் எனக்கும் தோணுச்சு உங்க 2 படங்கள் பார்த்ததுல. அவன் எனக்கு அதுல அது இட் டசன்ட் ரெசனேட் வித் மை தாட். அதுக்கே ஏன் பழி வாங்கணும் மற்ற பொண்ணுங்கள, இல்ல அந்த பொண்ணையே ஏன் பழி வாங்கணும், அதெல்லாம் வந்து ஐ டோன்ட் திங்க் சோ. I don't think so it's relevant even now. It won't be relevant now is what I feel. I mean, I wish you the very best. நீங்க பண்ண போற படம், அவரோட பண்ண போற படத்தை பொறுத்த வரைக்கும். மேபி கடைசியா எப்படி ஒன்று கேட்கலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு டிராகன் போல படம் எடுக்கணும் அப்படின்ற, உண்மையை சொல்ல போனா I've been speaking with many filmmakers as you know. நிறைய பேர் சொல்றது டிராகனை பார்த்த உடனே டிராகன் மாதிரி நம்ம எப்படி ஒரு படம் பண்றது அப்படின்றதே ஒரு இலக்காகவே இப்ப அமைஞ்சிருக்கு. டிராகன் அப்படிங்கிற ஒரு படம் ஸ்ட்ரக்சரலி அது எப்படி இருக்கு, எமோஷனலி அது எவ்வளவு ஆத்தென்டிக்காக இருந்திருக்கு அப்படின்ற பொறுத்த வரைக்கும். ஒரு இளம் இயக்குனர்களுக்கு இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு ஆசையோட வர்றவங்களுக்கு நீங்க கொடுக்குற அறிவுரையாக என்ன இருக்கும்? இந்த மாதிரி படம் நான் எப்படி எடுக்கிறது, எது முதல் படி, இதுல நான் மனசுல வச்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னவாக இருக்கு அப்படின்னு நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்களுடைய ஹானஸ்டி, வாட் யூ வாண்ட் டு டெல், அதுல கிளியரா இருக்கணும். இப்போ வென் ஐ மேட் ஓமா கடவுளே, லவ் ஃபிலிம்ஸ்க்குலாம் சுத்தமா இது இல்லை. அது ஃபேண்டசி லவ் ஃபிலிம்ஸ்க்கு சுத்தமா இதுவே கிடையாது. யாருப்பா ஃபேண்டசி லவ்லாம் பாப்பா, லவ் படம்லாம் யாருப்பா பாப்பா? ஒரு சீசனுக்கு ஒன்று வரும் அந்த மாதிரி. ஐ வாஸ் இன் தட் ஃபேஸ். நோபடி ஹேட் கிரியேட். பட் அந்த டைம்ல இந்த படம் ஓடுது. சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் லோகேஷ் கிட்ட வந்து அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம், நானும் லோகேஷும். ஹி வாஸ் வெரி அப்ரிஷியேட்டிவ் அபவுட் மை ஒர்க் அண்ட் ஹி அட்வைஸ் மீ கப்புள் ஆஃப் திங்ஸ் அண்ட் ஸ்டஃப். இஸ் ஸோ ஸ்வீட். அண்ட் லோகேஷ் கிட்ட வந்து நான் ஒன்னே தான் சொன்னேன், ப்ரோ எனக்கு ஏன் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுல தான் நீங்க ஒர்க் பண்றீங்க. சே கைதியா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், மாநகரமா இருக்கட்டும், he has his own unique style and that is what defines லோகேஷ். பட் நெல்சன் எடுத்துக்கிட்டீங்கனாலும் he has a unique voice telling a big story in a very dark humor spaceல. இதுவா ஆனா உருண்டுலாம் சிரிச்சிருக்கேன் அவரோட இதுக்கு. அதே மாதிரி நான் லோகேஷோட படம் இன்ட்ரோல தெரிச்சுட்டு பாக்குறேன். these two filmmakers have எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி அட்லியும் வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம I'm saying only from Tamil, the way he presents, he knows how to project his hero. He knows how to show his hero in a grandeur. He knows how to ஒரு இமோஷன். இப்போ வாட் தே சே லைக் அவரோட இமோஷன் வந்து ஆல்ரெடி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு. பட் அந்த இமோஷனை நீங்க இப்ப நான் ராஜராணி பார்க்கும்போது நல்லா அழுதுருக்கேன். இப்போ நான் லைக் இட் ஹிட்ஸ் யூ வெரி ஹார்ட் வித் இஸ் டைரக்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் த இமோஷனல் சீன்ஸ். இஸ் இமோஷனல் கோர் இஸ் வெரி ஸ்ட்ராங். அதே மாதிரி இவருக்கு வந்து அவரோட டார்க் ஹியூமர் இஸ் வெரி ஸ்ட்ராங். அதே மாதிரி இவருக்கு வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ரைட்டிங் ஆல் திஸ் ஒரு யூனிக் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் இருக்கு லோகேஷ்க்கு. லைக் ஒன் டேல ஸ்டோரி நடக்கிறது, அதே மாதிரி லைக் கம்ப்ளீட்லி டார்க் ஒன் இதுல like playing with multiple characters and convincing somebody like Kamal sir not to be there in the entire first of the film. They'll talk about him. இதெல்லாமே அவரோட conviction. He has his own I think you have to find a unique voice. இப்போ நான் லோகேஷ் படம் ஓடுதுன்றதுனால நான் லோகேஷ் மாதிரி நான் படம் எடுக்கணும்னு நினைச்சேன்னா நான் காலி.
இப்ப நெல்சன் மாதிரி டார்க் ஹியூமர் வருதுன்னு நான் நெல்சன் மாதிரி படம் நினைச்சா நான் காலி. எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுது, இப்ப கேஜிஎஃப் ஓடுது அப்படின்னா இது அது நான் இல்லை. சி a filmmaker is somebody who brings what is inside you and it is you are that resonates in your films. நீங்க உள்ள என்னவோ அதுதான் உங்க படத்துல வரும். நிஜமாலே அதுதான். இப்போ என்னால ஆக்ஷன் பண்ண முடியும், என்னால பண்ண, ஆனா என் ஸ்டைல்ல தான் பண்ண முடியும். ஐ வில் வாண்ட் டு டெல் ஸ்டோரிஸ் லைக் எப்படின்றது என்னோட இதுதான். அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். டோன்ட் ட்ரை டு ரெப்ளிகேட் சம்படி. நீங்க லோகி நெல்சன் உங்களுடைய ஒரு கோர் அப்படின்னு சொன்னீங்கல்ல, உங்களுடைய கோர் நீங்க என்ன? ஐ திங்க் ஐ அம் வெரி குட் வித் எமோஷன்ஸ். ஐ திங்க் சோ. டெல்லிங் தி எமோஷன் in a way which will easily communicate, empathize with the audience. And my films anybody can watch. இப்போ நீங்க ஒரு 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 6 or 60 or whatever age category, they can happily watch the film without any, என்ன சொல்றது, இது இது கொஞ்சம் இதுவா இருக்குமா, இது நம்மளுக்கு இதாகுமா, கொஞ்சம் லிமிட்டேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஐ திங்க் ஐ எம் வெரி ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி. ஐ திங்க் யூ ஆர் வெரி ஆடியன்ஸ் ஃப்ரெண்ட்லி. அதான் ஐ பிளேட் டு தி கேலரி. ஐ திங்க் சம்டைம்ஸ் அட் தி காஸ்ட் ஆஃப், என்ன சொல்றது, இன்னும் இறங்கி நான் இந்த எமோஷன் அடிக்கலாம் என் படத்துல, பட் அடிச்சா போதும், இது இது இதுதான் பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது. ஐ திங்க் ஐ நோ தி எக்ஸாக்ட் மீட்டர் ஆஃப் how much needs to be told in an emotion is what இது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிராகன் படத்துல ஐ வாண்டட் டு டூ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இமோஷன் நல்லா வரும், பட் டிராகன்ல நான் எடுத்துக்கிட்ட ஒரே சேலஞ்சுனா, இப்போ பிரதீப் லவ் டுடே பண்ணும்போது லைக் அந்த கிளாப்ஸ், தியேட்ரிக்கல் அந்த காமெடிக்கெல்லாம் கிளாப்ஸ் பயங்கரமா உட்காச்சு. ஐ வாண்டட் டு see if I can do that in my writing. And I did that in Dragon. I know like people how much they clap. ஒன்னு மாட்டிக்கிட்டு தவிக்கிற அந்த moments எல்லாம், அதுக்கு அப்புறமா இங்க எக்ஸ் திரும்பி வர இடம், all those things like theatrical moments I wanted to try and see. நீங்க எக்ஸ் உடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்போ அவங்களுடைய ஒரு தப்பையும் இவருடைய தப்பையும் ஒப்பிட்டு பாக்குறதுல உங்களுக்கு உடன்பாடு இல்ல? நான் ஆக்சுவலா இன்னொன்னு சொல்லிட்டீங்களா? ஆமா, என்னன்னா அது ஒரு அழகான மேட்ரு. அது என்னன்னா, இவ வந்து ஏன் சாரி கேட்கறா, இவதான் என்ன இதுன்னு அப்படி என்ன இதுன்னு சொல்லிட்டு சாரி கேட்கறான்றது. வென் ஐ ரியலி வாண்ட் சம்திங் குட் ஃபார் தி அதர், நான் இப்போ உங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னா, என் மேலேயே தப்பு, உங்க மேலேயே தப்பு இருந்தாலும் நான் சாரி கேட்பேன். பிகாஸ் ஒன், யுவர் ஈகோ வில் கெட் டவுன். இங்க அந்த பொண்ணுக்கு வந்து நீ நல்லா இருக்கணும், நீ வந்து லைஃப்ல செட்டில் ஆகணும், நீ இப்படி இருக்கியே, உன்னை நான் லவ் பண்ணிருக்கேன், எனக்கு உன்னை பிடிக்கும், ஆனா தப்பாயிடுச்சு, பட் நீ லைஃப்ல அங்கேயே இருக்க, நீ ஹேவ் டு பிகம் பெட்டர், அட்லீஸ்ட் ஐ கேன் பி ஹாப்பி. அதுதான் அதோட இது. லைக் ஐ கேன் சி ஹாப்பினஸ், மை கில்ட் வில் கோ அவே தான். ஸோ நான் அதை எப்படி பாக்குறேன்னா, கீர்த்தி அனுப்பமா சே சாரி டு பிரதீப், நாட் பிகாஸ் ஹீ இஸ் ரைட், இட்ஸ் ஜஸ்ட் டு காம் இஸ் ஈகோ டவுன். அவன் அடிக்க போறான், என்னடி ஒரே நிமிஷம் கேள் ப்ளீஸ், சாரின்றது, சாரி நான் பண்ணது தப்பு தான், சரண்டர் ஆகுது. இப்போ எப்படின்னா, ஒரு கிளாஸ்ல ஒருத்த மட்டும் டெய்லி லீவ் போறான்னா அவனே கிளாஸ் லீடர் ஆக்கிட்டா என்ன பண்றது, அந்த மாதிரி தான் இது கிட்டத்தட்ட. ஸோ இட்ஸ் லைக் he's saying sorry so that she's saying sorry so that you know his ego and his calm everything comes down and சமநிலைக்கு வரான். ப்ராபபிளி இதுக்கு ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் ஆனதுக்கான ஒரு காரணம் அந்த ஒரு வரி வருது இல்ல, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கணும் அப்படின்னா ஒரு தப்பு பண்றதுல தப்பே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். அது ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் ஆகுறதுனால நமக்கு அதை கேட்க தோணுது. கீர்த்தி நீ என்ன தப்பு பண்ணிட்ட, நீ தப்பு அதுலயும் தப்பு பண்ணதான் நினைக்கிற அப்படின்னு. அது within the interpersonal relationship she has all the rights to feel bad that you know she shouldn't have left him. அது வெளிய இருந்து தப்பா ரைட்டான்றது இது இல்ல. மேபி she can feel that you know நான் அந்த இடத்துல விட்டுட்டு போயிடக்கூடாது, மேபி நான் போனதுனாலதான் இப்ப இவ்வளவும் இது இருக்கு, மேபி I should have been with him, fought thing with him, made him understand. ஏன்னா லவ் பண்ணிருக்காங்கல்ல, லவ்ல எங்க லாஜிக், அது மேஜிக் தானே அது. சோ அப்படி ஃபீல் பண்ணிருக்கலாம். இட்ஸ் a very personal thing. சோ தேங்க்யூ, நிறைய கவர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இப்படி விட்டனா வேற ஏதாவது ஒரு ஆங்கிள் பிடிச்சிட்டு மறுபடியும் இன்னொரு பக்கம் கூட போயிடும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா எனக்கு what Dragon has taught me is when your intention is right, when you're honest to your writing, when you're honest to filmmaking, the film will do well. அதுதான் ஐ திங்க் த சக்சஸ் ஆஃப் டிராகன். பிகாஸ் இது இப்போ நான் உங்ககிட்ட ஓப்பனா ஒத்துக்கிறேன், நான் பிளேயிங் டு தி கேலரி தான். இட் இஸ் செட் அப் டு மேக் ஷூர் த ஆடியன்ஸ் ஆர் இது, பட் இட் இஸ் டன் இன் அ வே தட் ஆடியன்ஸ் ஆல்சோ ஃபீல் எம்பத்தட்டிக் வித் த கேரக்டர்ஸ் அண்ட் த ஃபிலிம். அண்ட் ஐ திங்க் இஃப் எனி ஃபிலிம் மேக்கர், நீங்க கேட்ட மாதிரி த அப்கமிங் ஒன்ஸ், தே ஸ்டே ட்ரூ டு தேர் கட்.
அது ஒருத்தவங்க ஒரு இதுல சொல்லியிருக்காங்க. எனக்கு அது எதுல தெரியுமா வந்துச்சு முக்கியமாக உங்க படத்துல? நீங்க மிஷ்கின் கேரக்டர அணுகுன விதத்திலிருந்து அது எனக்கு ஆமா. முக்கியமா வந்துச்சு. ஆமா. எனக்கு வேற யார்கிட்ட இருந்தெல்லாம் எனக்கு வந்துச்சுன்னு ஆமா. தெரியல. ஆனா ஆமா. இந்த கதாபாத்திரத்த நீங்க அணுகுன ஒரு டிக்னிட்டியோட யூனோ ஒரு பெரிய அழகு இருக்கு அந்த கேரக்டருக்குள்ள. ஆமா. அத நீங்க அப்ரோச் பண்ண விதத்திலிருந்தே ஐ ஃபெல்ட் லைக் எக்ஸாக்ட்லி. திஸ் ஃபிலிம் எஸ். is this guy. Yes, because hero flawed na, the other opposite has to be extremely great human first. ஒரு flawless ஒரு இப்படி ஒருத்த இருந்தா போதும்பா லைஃப்க்கு. அவனுக்கு வந்து நீ கெடணுன்றதுல ஆசையே இல்லை. நீ லைஃப்ல நல்லா இருக்கணும். நீ பண்ண தப்ப திருத்திட்டு லைஃப் லாங் நீங்க நினைச்சிருந்தா ஒரு வசூல் ராஜா பிரகாஷ் ராஜ் மாதிரி கூட ஆக்கி இருக்கலாம்ல. அது அப்புறம் வசூல் ராஜாவாயிரும். கரெக்ட். அவ்வளவுதான். திஸ் பிகம்ஸ் இப்போ வசூல் ராஜா அப்புறம் நண்பன் எல்லாமே வந்து ஒரு இரிட்டேட்டிங் கை அப்படின்ற. அங்க எல்லாமே புரோட்டகனிஸ்ட் வந்து ஒரு லெசன் சொல்லி கொடுப்பாரு அந்த கதைக்கு. எந்த வந்து இன்டர்னல் ஜர்னி. தட்ஸ் இட். ஹவ் ராஜ்குமார் இன் ஹிஸ் ஃபிலிம் அண்ட் மை ஃபிலிம் டிஃபரன்ஷியேட்டட் இஸ், ராஜ்குமார் இன் ஹிஸ் ஃபிலிம்ல அவர் சொசைட்டியை கொஸ்டின் பண்ணுவார் அண்ட் அந்த சிஸ்டமை கொஸ்டின் பண்ணுவார், இன்ஜினியரிங்கை கொஸ்டின் பண்ணுவார், மெடிக்கல் இதை கொஸ்டின் பண்ணுவார். நம்மளதுல இருக்கிற சிஸ்டம் நல்லா இருக்கு. இட் இஸ் ப்ரொவைடிங் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் பீப்புள் டு டெவலப் தெம் செல்ஃப். நீ உன்னை கொஸ்டின் பண்ணிக்கோ, நீ ரைட்டா இல்லையா, நீ ஒன்ன மாத்திக்கிட்டா உன்னை சுத்தி இருக்கிற உலகம் மாறும். அது வந்துட்டு டிராகன். Lovely. Thank you so much, Ashwath, in the conversation. Hope you almost உங்க அடுத்த படமே வந்துரும் நினைக்கிறேன். அந்த டைம்ல வந்து நம்ம டிராகன். Actually, this is a better time because like you didn't too many interviews. Now after some time it will be nice as well for audiences. Lovely. எனக்கும் the idea of okay கொஞ்ச நாள் ஆச்சு இந்த படம் பார்த்து அதை ரீவிசிட் பண்ணலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. So thank you so much and I wish you the very best with the next film. Thank you.